சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்திப் பொழிவன பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப் பிறையணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலமே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. எல்லாம் வல்ல வடிவுடை நாயகுடன் ஆகிய ஒற்றியூர் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு அடியேனையும் ஒரு பொருட்டாக பெருமானினுடைய கருணையினாலும் எம்தம் ஞானாசிரிய பெருமக்களின் அருளாசியினாலும் உங்களுடைய ஒத்துழைப்பினாலும் 4 நாட்கள் திருத்தொண்ட தொகையிலே இருந்து அடியார் பெருமக்களினுடைய அந்த வரலாற்றை, அருள் வரலாற்றை சேக்கிழாரினுடைய அந்த ஒரு சில பாடல் வரிகளோடு உங்களோடு சிந்திப்பதற்கு பெருமானின் திருவருளும் குருவருளும் பாவித்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு செயல் இனிது நடைபெற வேண்டும் என்று சொன்னால் எல்லோருடைய ஒத்துழைப்பும், இந்த ஒலி அமைப்பாளர், இந்த கலையரங்கம், அதற்கு முன்பு இன்றைக்கு அற்புதமான ஒரு இசையை அந்த பாடிவிட்டு அதிலும் கூட தானாகவே அங்கே அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் அவர்களுக்கும் இங்கே குழுமியிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் மனமொழி மெய்களால் வணக்கம் தெரியப்படுத்தி கொண்டு, அடியார் பெருமக்களே, வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று குறிப்பிடுவார்கள். ஆக இந்த பிறவியிலே நமக்கு மனித பிறவி கிடைத்திருக்கின்றது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படி கிடைத்த அந்த பிறவியிலும் கூட இந்த நாள், இந்த பொழுது அடியேனுக்கு இறைவன் கொடுத்த வரம். நாளை என்ன நடக்கும்னு அடியேனுக்கு தெரியாது. ஆக அந்த கிடைக்கின்ற அந்த பொழுதிலே இறைவனுடைய அதுதான் அருளாளர்கள் எல்லாம் நமக்கு என்ன காட்டி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அருளாளர்கள் கொண்ட கொள்கையிலும் அவர்கள் தான் பெற்ற அந்த செல்வத்தின் பயனை அந்த சிவனடியார்களுக்கு மாற்றிய, சிவனடியார்களுக்கு கொடுத்து வரும் பயனை முக்தி பேராக மாற்றிய அந்த அருள் வரலாறுகளை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். ஆக நமக்கு இந்த பிறவியிலே செல்வம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அற்புதமாக பட்டினத்தார் சொல்லுவார், பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடைநடுவில் குறிக்கும் இந்த செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாலருக்கு என் செய்வேன் கச்சியே கம்பனே. ஆக பிறக்கும் போதும் கொண்டு வந்ததில்லை, நான் போகும்போதும் கொண்டு போகிறதில்லை. இடையில் இருக்கிற இந்த செல்வம் பெருமானின் திருவருளால் கிடைத்தது என்று எண்ணி, அப்போ இறைவனுடைய அடியார்களுக்கு நம்மால் முடிந்த அந்த தொண்டினை செய்ய வேண்டும் என்பதைத்தான் 63 நாயன்மார்களும் ஏதோ ஒரு தொண்டு, அத்தனை தொண்டும் இல்லாவிட்டாலும் ஏதோ பெரிய தொண்டு செய்ய முடியலையா, என்னிடத்துல பணம் இருக்கிறதா, ஒரு சிறிது அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்யலாம், அல்ல திருக்கோயில்களுக்கு நன்கொடை கொடுத்தலாம் இல்லையா. அழகாக சொல்லுவார்கள், இரவாது ஈவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய், சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே கரவாது இடுவாய். இந்த செல்வம் ஏன் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், கொடுக்க வேண்டும் என்ற மனம் வந்தால் உடனே கொடுத்துடணும். வீட்டுக்கு போய் தரேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அது மாறிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னோட அனுபவத்திலே சொல்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி பெரிய வெள்ளமெல்லாம் வந்தது. எங்கள் வீட்டில் பழைய துணிகளை எல்லாம் கேட்டார்கள். என் துணைவர் இருக்கின்ற பொழுது, அவர் ரொம்ப 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 நல்லவர், அவர்கிட்ட கொஞ்சம் கூட எனக்கு அந்த நல்ல புத்தி வரல, அது வேறு விஷயம். அவர் உடனே சொன்னார், பழைய சேலை ஏதாவது எடுத்து கொண்டு வந்து கொடு, பாவம் கேட்கிறார்கள் என்று சொன்னார். சரின்னு அவங்க சொன்னதை தட்டக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளே போனேன். சரிங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பீரோவை திறந்தேன், ஒரு சேலையை எடுத்தேன். அந்த சேலையை எடுத்த உடனே சின்ன ஓட்டை இருந்தது. உடனே என் மனசு சொல்லிச்சு, இது சின்ன ஓட்டை தானே, தூக்கி உள்ளவை.
இதை விட பெருசாக ஓட்டை, இது இன்னும் 2 வருஷம் வருமே, என்கிட்ட இருக்குது ஏகப்பட்ட சேலை, ஆனால் அதை கூட என்னால் கொடுப்பதற்கு மனம் வரல. இன்னும் பெரியதாக கிழிந்த ஒரு சேலை இருக்குமான்னு பார்த்தேன், கொஞ்சம் பெருசாக இருந்தது. அட இது முந்தானி நல்லா இருக்க, இப்படி ஒன்றொன்னா வைக்க 1/2 மணி நேரம் ஆச்சு, கேட்டவன் போயிட்டான். ஆக அதனால தான் சொன்னார்கள், இப்போது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு படிக்கிறோம், கடையேழு வள்ளல்கள். ஏண்டா அவனா ஒரு பெரிய அரசனை, அந்த கொடி வளர்கிறதுக்கு இவ்வளோ பெரிய தேரையாக கொடுக்கணும், போய் அரண்மனையில் போய் ஒரு குச்சியோ இல்லை தங்க கம்போ எடுத்து வந்து கொடுத்துருக்கலாமே என்று சொன்னால், அதான் சொல்லுவார்கள் தமிழன், கொடைமடம் படுதல் அன்றி படைமடம் படான். கொடையில் அறியாமல் இருக்கலாம், படையில் அறியாமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை அரண்மனைக்கு போய் இந்த கொடி படர்வதற்கு குச்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு மனம் மாறிவிடும். கொடுக்க வேண்டும் என்கின்ற பொழுது உடனே கொடுத்து விட வேண்டும் என்பதனால்தான் கடையெழு வள்ளல்கள், பாரி ஓரி காரி குமணன் ஆய் நல்ல கடையெழு வள்ளல்கள். அதில் கூட பாருங்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய பதிகத்திலே குறிப்பிடுவார், வில்லுக்கு விஜயனே விடல் வேங்கைக்கு வீமனே, இப்படிலாம் சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னவர் வீமனை சொன்னார், அர்ஜுனனை சொன்னார் மகாபாரதத்திலேருந்து. அதாவது உடல் வலிமைக்கும் வித்தைக்கும். கொடைக்கு கர்ணனை சொல்லியிருக்கணும், சொல்லலை. பாரி பாரி என்று ஏத்தினும் கொடுப்பார் இல்லை. ஏன் அங்கே கர்ணனை சொல்லவில்லை என்று சொன்னால், கர்ணன் கொடை வள்ளல் தான். ஆனால் நாம் கொடுக்கின்ற அந்த பொருள் கூட அறவழியிலே வந்த பொருளாக இருந்து கொடுக்க வேண்டும். சும்மா லஞ்சம் வாங்கி எங்கேயோ இருந்து வந்தது, இன்றைக்கி நான் அதைத்தானே செய்கிறேன். கோயிலில் உண்டியலில் கோடியாக லட்சமாக நான் போடுறேன்னா, ஒழுங்காக உழைச்சி வந்த பணத்தை போட மாட்டேன். எங்கேருந்தோ கொள்ளையடிச்சுன்னா அதில் சாமிக்கு பங்கு, நீ இப்படி இந்த கொள்ளையில் எனக்கு கிடைச்சா உனக்கு பங்கு, அது அல்ல. அறவழியில் ஈட்டிய அந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பதிகத்திலே பாரி பாரி என்று ஏத்தினும் கொடுப்பார் இல்லை, கடையேழு வள்ளல்களில் பாரிய சொன்னார். ஆக எதனால் இதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், காசியிலே ஒரு பெரிய கோடீஸ்வரர் காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசிப்பதற்காக அங்கே போகிறார். போகும்பொழுது கங்கையில் குளிக்கின்ற பொழுது கால் தவறி இங்கே விழுந்துட்டுறார். அப்போது அங்கே ஒரு ஓடம் ஓட்டி கொண்டு சென்ற ஒருவன் அவரை காப்பாற்றினான். ஐயோ, அவரை பார்த்தாரு, ஐயோ எங்கள் ஊரில் நான் பெரிய கோடீஸ்வரன், அந்த பணம் இரும்பு பெட்டி நிறைய எனக்கு பணம் இருக்கிறது, ஆனால் அந்த பணம் என்னை காப்பாற்றவில்லை. அப்பா நீ காப்பாற்றினாய், உனக்கு நான் உதவி செய்ய நினைக்கிறேன், இப்பொழுது பணம் எடுத்துக்கொண்டு வரவில்லை, நீ வேணா சென்னைக்கு வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப நல்லவன். இல்லைங்க, நான் இங்கேயே படகு ஓட்டி பிழைச்சிக்கிடுறேன், எனக்கு எப்பயாவது தேவைன்னு ஏற்பட்டால் அப்போ வந்துடுறேன்னு சொன்னான். அவன் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இவன் படகு ஓட்டி காலத்தை கழிக்கலான்னு நினைக்கும் போது வெள்ளம் வருகிறது. அவனால் படகு ஓட்டி குடும்பத்தை நடத்த முடியவில்லை. உடனே அவனுக்கு அந்த கோடீஸ்வரனினுடைய நினைவு வந்தது. என்ன செய்தானா, ஐயோ சென்னையிலே வந்து என்னை பார் என்று சொல்லிட்டு ஒரு முகவரியை கொடுத்துட்டு போனாரே, சரி இப்போவாவது போய் அவரை பார்த்துட்டு நம்ம உதவி வாங்கிட்டு வரலான்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு, காசு எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்குது, கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டான். சென்னையில் வந்து முகவரியை தேடி அவர் வீட்டுக்கு போயிட்டான். அவர் அப்போ தான் பூஜையை முடிச்சுட்டு மேலேருந்து கீழே இறங்கி வந்தார். அவரும் நல்லவர், பார்த்துட்டு நீ யாருன்னெலாம் கேட்கல. அடே அப்பா இப்போவாது வழி தெரிஞ்சுதா, வாடாப்பா வாடா அப்படின்னு சொன்னார். அப்பா பரவாயில்ல உதவி கிடைக்கும், என்னப்பா வேணும்? சாமி இது மாதிரி படகு ஓட்டி பிழைச்சிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு தான் தெரியுமே, வெள்ளத்தில் படகெல்லாம் போயிடுத்து, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, எனக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் ஏதோ கடையோ ஏதோ வச்சு ஏதாவது செஞ்சுக்கிடுவேன். அப்படியா, உனக்கு இல்லாதப்பா, நீ மட்டும் அன்னைக்கு என்னை உயிரை காப்பாற்றலைன்னா இன்றைக்கி நான் இருப்பேனா, இரு கொஞ்சம் பொறு, நான் உள்ளே போய் பணம் எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே போனார். பெட்டியை திறந்தார், 10,000 ரூபா எடுத்தார். எடுக்கிறவர் போது நல்ல மனம் இருந்தது. அப்புறம் பார்த்தாரு, இவன் என்ன பெரிய வேலை செஞ்சிட்டான், ஒரு உயிரைத்தானே காப்பாற்றினான், கடலில் உள்ளே போனதை, இதுக்கு எதுக்கு 10,000, 5,000 போதுன்னு 5 போட்டார். மறுபடியும் 5,000 எடுத்தார். மறுபடியும் அவருக்கு என்ன நினைவு வந்தது, இதுக்கு எதுக்கு 5,000, அவனும் அந்த படகை ஓட்டிகிட்டு வந்தான், அதனால் காப்பாற்றினான், இதுக்கு எதுக்கு 5,000, 2,000 போதும். அப்புறம் 2,000த்துல என்ன பண்ணார், அவனுக்கு நீச்சல் தெரிஞ்சது காமிச்சான், காப்பாற்றினான். இது யாராக இருந்தாலும் செய்யக்கூடியது தானே, இதில் என்ன இவனுக்கு ஒரு பெரிய உதவி, 500 ரூபா போதும் அப்படின்னு நினச்சிட்டு
அந்த 500 ரூபாயை எடுத்துகிட்டு வெளியில் வந்தார். அவனை பார்த்தா அவனை காணும். இவர் இவ்வளவு நேரம் சிந்திக்கிறதுக்குள்ள அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் ரொம்ப நல்லவர், இதுவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். அதான் சொன்னாங்க, உடனே இல்லை என்று சொல்லாமல் அந்த மனம் கொடுத்து விட வேண்டும். நாளைக்கு தர்றேன் வீட்டுக்கு போனோம்னா என்ன மாதிரி ஒருத்தி அங்கே இருப்பா, அவ உடனே சொல்லுவேன், எதுக்குங்க கோபாலசாமி கோயிலுக்கு எதுக்கு இவ்வளவு? அதான் நிறைய பேர் நிறைய கொடுக்குறாங்களே, நம்ம பேரை மட்டும் எழுதி பூஜை கொடுத்தா போரும்னு நான் சொல்லிடுவேன், அவங்களும் கேட்டுருவாங்க. ஆக அதனால தான் கொடுக்க வேண்டும் என்று. ஏன் என்று சொன்னால், இந்த பிறவி எப்படி வந்தது? பெருமானின் உருளைய திருநாள். உயிர் கொண்டு போகும்போது ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, தேசம் சதமல்ல, யாவும் சதமல்ல, நின்றாள் சதம் கச்சியே கம்பனை. யாரும் நமக்கு தெரியாது, எப்பொழுது இந்த உயிர் இந்த விட்டு போகணும் தெரியாது. நாம் சொல்லும் போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லணும்? திருவருளால் வர்றேன், வீட்டில் போய் படுத்துட்டு நம்ம 8 நாள் நடத்திடுவேன் நான் சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நெடுநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்து இவ்வுலகு. என்னங்க பெருமை இந்த உலகத்தில்? நெடுநாள் நீண்ட நாள் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய பெருமை இந்த உலகத்தில் கிடையாது, இல்லைங்களா? அழகா திருமூலர் சொல்லுவார், அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். என்ன செஞ்சார்? அடப்பண்ணி வைத்தார். வீட்டில் சமையலுக்கு வேண்டிய மளிகை காய்கறியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனார். அந்த அம்மா நல்ல சமையல் செஞ்சு வச்சாங்க. அடிசில்னா உணவு. வந்தார், சாப்பிட்டாரு, உட்கார்ந்து ஊஞ்சல்லாம் மனைவியோட மந்தனம்னா ரகசியம், அது என்னவானாலும் ரகசியம் பேசினார். கொஞ்சம் லேசாக இப்போ தான் நடக்குது, இடப்பக்கம்தான் இருதயம் இருக்குது, அது ஹார்ட் அட்டாக்குன்னு வருங்கிறத அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். அப்போது லேசாக நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார். ஊஞ்சலில் படுத்தார், கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தார். இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? அன்பும் எல்லா உயிர்களிடத்திலும், அது யாரே ஆனாலும் கூட அன்பாக அவர்களிடத்தில் அன்பு இருந்தால், இந்த அன்பு என்னது? தன்னுடைய சேர்ந்தவர்களை மட்டுமல்ல, எல்லோரிடத்திலும். அதான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தான். அந்த இறைவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னான்? அந்த அன்பைத்தான் எதிர்பார்க்கிறான். ஏனென்று சொன்னால், அவன் தராத எதையும் நாம் இறைவனுக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்துவிட முடியாது. அப்போ எதை தர வேண்டும்? அன்பை தர வேண்டும். அந்த அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்புக்குள்ள இறைவனை கனவேலையும் தேவர்க்கு அரியோன் காண்க, நனவேயும் எனக்கு அருளின் அடியாருக்கு அருளினோன் காண். கனவுல கூட தேவருக்கு வரமாட்டான், ஆனால் அத்தனை அடியார்களுக்கு வந்திருக்கிறானே. அப்போ எதனால் இந்த மாதிரி சொற்பொழிவுகளெல்லாம் வைத்து நம்ம ஈடேற்று செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பிறவியிலேயே அந்த பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக வேறு எத்தனையோ பிறவியில் அங்கே போயெல்லாம் கிடையாது. இப்பமே நமக்கு இறைவனுடைய அருள் கிட்டும், பிறவா நிலை கிட்டும். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. அற்புதமாக மணிவாசகர் சொன்னார். ஆக அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த நிகழ்வை, அந்த இறைவன் திருவள் எங்கேயோ இருக்கிறான், எத்தனையோ பிறவிலாம் வரும் நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த பிறவியிலேயே நமக்கு கிடைக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடைசி பதிகத்திலே குறிப்பிடுவார், மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார்கள் பொன்னுலகம் பெறுதல் இன்று கண்டு கொண்டேன். இந்த உலகத்தில் பிறந்து உன்னை வாழ்த்துகின்ற அடியார்களுக்கு என்ன தருவாய் என்று கேட்டால், அது எல்லாம் தருமார். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. இந்த பிறப்பில் சோறு கூரைனா உணவு எல்லாம் தருவான். அப்போ அடுத்த பிறப்பில் சிவலோகம் ஆழ்வதற்கு எதுவும் ஐயம். சிவ சிவா சிவா சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, ஒன்றும் போதா நாயேனை உய்யக் கொண்ட நின்கருணை என்பது போல
அடியேனுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று சொன்னாலும் பாருங்கள், சிவ 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 ஏதோ உங்களோடு அந்த பெருமானினுடைய அந்த நாமத்தை தான் சொல்கிறேன். நாள்தோறும் மாலை மரியாதை இதை நான் எதிர்பார்க்கலை. பெருமான் எதை எப்பொழுது தருவான் என்பது தெரியாது. நமக்கு வேண்டியது நீங்கள் உழைத்து அது தருகின்ற பொழுது அழகாக சொல்லுவார், பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் இல்லையா? பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். அது ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே இல்லையா? என்ன சொல்லார்? வர வர கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு இழைக்காதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாது இருமனமே. ஏங்கி இளையாது இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு உள்ளது, நீ வாங்கிட்டு வந்த வரம் என்னமோ அது உனக்கு கிடைக்கும். அவர்களுக்கு அது கிடைச்சதே இது கிடைச்சதேன்னு நீ பரபரக்காத மனமே. மனதையாக விழித்து சொன்னாங்க. ஏன்னா எல்லா செயலுக்கும் காரணம் எதுன்னா அந்த மனம்தான். ஐம்புலன்களும் செல்லுகின்ற பொழுது இந்த பொறிகளோடு மனம் சம்மந்தப்பட்டிருக்கணும். மனம் இருந்தால் தான் கண்ணு ஒருத்தரை பார்க்கணுன்னா மனம் அங்கே அவங்களோட இணைஞ்சிருந்தால் தான் கண் நல்லா தெரியும். சிந்தனை வேற இடத்துலன்னா யார் வர்றான்னு தெரியாது. அதனால தான் அருளாளர்கள்லாம் மனதை குறித்து பாடினார்கள் இல்லையா? வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் வீழ்கின்றாய் நீ பல அவலக்கடலாய வெள்ளத்தை. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, நெஞ்சம் வாழுகிறதானே சொல்றாரு மாணிக்க வாசகர். நீ எதப்படி வாழ்ற? இறைவனை ஏத்தாமல் அவலக்கடல்லே நீ வீழ்ந்து. அவலக்கடல் என்பது என்ன? பிறவி என்னும் பெருங்கடலிலே மீண்டும் மீண்டும் வீழ்ந்து கொண்டிருக்கிறாயே என்று மனதை பார்த்து அருளாளர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நமக்கு உள்ளது கிடைக்கும். நீ அடுத்தவர்களுக்கு என்று. ஏன்னா தவம் செய்தார்க்கு நம்ம என்னதான் உழைச்சி முயற்சி செய்தாலும் கூட இறைவனுடைய திருவருள் இருந்தால் தான் அது நமக்கு வரும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு சமயம் அந்த எறும்புகள்லாம் கூடி ஒரு மாநாடு போட்டுச்சான். என்ன போட்டுதான்? இந்த மனுஷங்க புலிக்கு ஒரு குகை வைக்கிறாங்க, சிங்கத்துக்கு கூண்டு வைக்கிறாங்க, அட கொசுவுக்கு கூட ஆல் அவுட்டு எல்லாம் வச்சுட்டு கொசுவலை போட்டு படுத்துக்கிறாங்க. ஆனால் நம்மளை பார்த்து யாரும் எறும்பை பார்த்து பயப்படுறதே இல்லையே. அப்போ நம்மளையும் என்ன செய்யணும்? பயப்படும்படியா இறைவன் இடத்துல நான் போய் தவம் கிடந்து வரம் கேட்க போகிறேன். அந்த எறும்புகள் தலைவன் சொல்லிச்சான். சரி கேளுங்க, நம்மளை பார்த்தா எறும்பை பார்த்தா என்ன ஆகும்? எறும்பை பார்த்தா பயம்னா என்ன ஆகும்? எவ்வளவு எறும்பு இருக்குது. உடனே இது தவம் இருக்க உடனே பார்வதி அம்மையாருக்கு பயம் வந்துதான். ஏன்னா அந்த சுவாமி என்ன செய்வார்? யாருக்கு வரம் கேட்டாலும் இல்லைன்னு கொடுத்துருவார். அசுரர்களுக்கு கொடுத்து தானே அத்தனை பேரும் நம்மளை பாடாப்படுத்தி, நம்மளே இல்லை அந்த தேவேந்திரர்கள்லாம் பாடாப்படுத்தினாங்க. சூரசம்கனுக்கு கொடுத்தாரு, எல்லா அசுரர்களுக்கும் வரத்தை கொடுத்துருவார். இவர் வரத்தை கொடுத்துருவாரே. இந்த எறும்புகள் இவர்களால் மனிதருக்கு இழுக்குன்னு சொன்னால் மனித இனமே அழிந்து விடுமே, இது இப்படி தவம் இருக்கிறதே என்று சுவாமிகிட்ட போய் நின்னாலாம் அம்பாள். என்ன இந்த எறும்பு தவம் இருக்குதே, நீங்கள் வரம் கேட்குறீங்களே. அப்போ அவர் சொன்னாராம், பேசாம இரு, எல்லாரும் தவம் இருப்பாங்க, ஆனால் அதை வாங்குகின்ற பக்குவமும் தகுதியும் அவர்களுக்கு இருக்குதான்னு தெரிஞ்சு தான் நான் கொடுப்பேன். அதான் சொன்னேன் இப்போ முதல் நாள் சொன்னேன், வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்கினேன் விக்கினேன் வினையேன் விதியின்மையால். அவன் தருவதற்கு தயாராக இருந்தாலும் கூட பெறுவதற்கு நாம் உரிமை உடையவனான்னு பார்க்கணும். கொஞ்சம் பொறு, என்ன நடக்குதுன்னு நீ பாரு. இந்த எறும்பு தவம் இருந்தோடனே சுவாமி நேராக வந்தாராம். எறும்பே, உன்னுடைய பக்திக்கு மெச்சினேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். இது பதற்றம், பெருமான் நமக்கு வந்துட்டாரே காட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன வரம் கேட்டுனா, நான் கடித்தவுடன் சாக வேண்டும். என்ன கேட்டிருக்கணும்? நான் கடித்த உடனே மனுஷன் சாகணும். இப்போ நம்ம கொசு கடித்தா நமக்கு வைரஸ் வருது, இன்ஃபெக்ஷன் வருது தானே, இத்தனை பாதுகாப்பு. அப்போ அந்த எறும்பு என்ன கேட்கணும்? நான் கடித்தவுடன் மனுஷன் சாகிற மாதிரி இருந்தால் நான் தப்பி போய் நான் கடித்தவுடன் சாக வேண்டும். தந்தேன்ட்டார். என்ன நடக்குது? லேசாக எறும்பு கடித்த உடனே என்ன செஞ்சிடறோம்? காலால் நசுக்கி போட்டுடுறோமா இல்லையா? அது எறும்பு அங்கே போச்சுன்னு வைங்க, ஒரே நசுக்கு. இல்லைன்னா நிறைய எறும்பு இருந்தால் எறும்பு புத்து காலில் கடிக்கும் போதே நம்ம அடிச்சிடுறோம். கொசு அப்படி முடியலையே. அதான் கடித்தவுடன் சாக வேண்டும், அந்த வரத்தை தந்தேன்னாராம்.
ஆக நாம் தவம் இருந்தாலும் கூட நமக்கு பெறுகின்ற பக்குவம் இருந்தால்தான், அதை வாங்குகின்ற பக்குவம் இருந்தால்தான் பெற முடியும் என்பதை இங்கே சொல்லி அற்புதமான இந்த மனித பிறவியை தந்திருக்கிறார் பெருமான். அந்த பிறவியிலே எதுவும் செய்ய வேண்டாம், இறைவனிடத்திலே அன்பினால வழிபட்டு எல்லா மனிதர்களையும் ஒன்று போல அருளாளர்கள் போல அவன் இவன் இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒழிந்து எல்லோரையும் அன்போடு அன்பு இருந்தால் அருள் பெருகும் என்பதை சொல்லி நேற்று முதல் நாள் தொடங்கி தில்லைவாழந்தனர் சருக்கம் தொடங்கி படித்தோம். இன்றைக்கு இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன், ஏனாதி நாதந்தன் அடியார்க்கும் அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன், கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், மலைமலிந்த தோள்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன், அலைமலிந்த புனல் கங்கை ஆனாயர்க்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளை. இலைமலிந்த சருக்கத்திலே இன்றைக்கு நாம் 2 அடியார்களினுடைய வரலாற்றை அற்புதமான அந்த இவர்களுடைய வரலாறு சிறியது தான், ஆனாலும் கூட அற்புதமாக இங்கே சேக்கிழார் அவருடைய வரிகளிலே ரொம்ப நான் அதிகமான பாடல்கள் எல்லாம் சொல்லலை. இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, என்னுடைய பேரன் நேற்று வீட்டுக்கு வந்தான். அது அவன்கிட்ட தான் அந்த கருவி இருக்கிறது, என்னிடத்துல இந்த கருவி கிடையாது. அவன் பார்த்துட்டு சொன்னான், ஆச்சி நீ நல்லாத்தான் பேசுகிற. அவன் சொன்னது உச்சரிப்பெல்லாம் நல்லாத்தான் இருக்குது, பாட்டெல்லாம் நல்லாத்தான் இருக்குது, சரி அதுக்கு என்ன, உனக்கு ஒரு கமெண்ட்ஸ் கூட வராது, ஏன்டா இப்படி சொல்கிற, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, இப்படிலாம் பேசி இப்படிலாம் இருக்கப்படாது, அப்படி என்ன செய்யணும், இந்த பாரு இந்த சமையல் குறிப்புக்கு பாரு 1.5 கோடி வருது, அந்த மாதிரி நீ பேசும்போது அவன் சொன்னது கொஞ்சம் அப்பப்போ வடிவேலு ஜோக்குன்னு ஒரு ஜோக்கு இருக்குதான், அந்த ஜோக்கை சேர்த்து விடு. அப்பா இது ஆன்மீக பேச்சு, நானே பெரிய புராணத்தை முழுக்க சேக்கிழார் வழியில் சொல்லலை, கொஞ்சம் அதில் சம்பந்தமான கதைகளை இணைத்து தான் சொல்கிறேன். இது பட்டிமன்றம் அல்ல. அப்படி அது மட்டும் இல்லை, அவன் சொன்னது என்கிட்ட, நீ உட்காந்துக்கிறது ஒரு கிளவி மாதிரி இருக்குது, கொஞ்சம் கண்ணில் மையெல்லாம் பூசிட்டு நல்லா இவ்வளோ பெரிய நகையெல்லாம் போட்டுட்டு, அவன் சொன்னது அது அல்லப்பா, அருளாளர்கள் அப்படி சொல்லலை. திலகவதி அம்மையார் அந்த இளமை பருவத்திலேயே அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும், எனக்கு அப்படிப்பட்ட விளம்பரம் தேவையில்லை, இதுவே இறைவன் தந்தது, நான் யாருன்னே தெரியாது, எங்கே இருந்தோ லண்டன் மாநகரிலிருந்து அவருக்கு எப்படி அடியனை தெரிந்ததோ, அப்போ இறைவன் எதை எப்பொழுது அவர் மூலமாக, இப்போ நான் இங்கே வரலன்னு சொன்னால் பாளையங்கோட்டையில் அடியனை தெரிஞ்சிருக்காது, நான் ஐயா நேற்று சொன்னாங்க தமிழ் சபைக்கு வரணும், இது வரைக்கும் நான் அந்த தமிழ் சபை நடந்து தான் இருக்குது, தெரியுமா தெரியாது. அப்போ எப்போ தெரியணுமோ எந்த நேரத்தில் தெரிய வைக்கணுமோ அது இறைவன் செய்வான். அதுக்காக அந்த விளம்பரமோ புகழோ நமக்கு தேவையில்லை என்பதை அவனிடத்திலே சொல்லி, இன்னைக்கு அவன் சொல்லியிருக்கான், இன்னைக்காவது ஒரு நகைச்சுவையை சொல்லு, எனக்கு அது வராதுப்பா. இலக்கியத்தில் பேசி இந்த துணைவர் அதை கூட கணவருங்கிறது மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். துணைவர்னு சொன்னால் புரியாதாச்சு, வீட்டில் எல்லாரும் சொல்கிற மாதிரி கணவர்னு சொல்லு, அதை விட அவன் சொல்லி கொடுத்தது புருஷன்னு சொல்லு, எனக்கு அது வராது, எனக்கு அது தெரியாது, ஏன்னா நாங்கள் பெரிய அது என்னமோ தெரியல, அதில் பழகலை, அது அடியனுடைய குறையாக கூட இருக்கலாம் என்பதை சொல்லி இன்றைக்கு இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன். அது என்ன இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்பதை அவருடைய வரலாற்றின் சிந்தித்த பிறகு அந்த வரியினுடைய பொருளை நாம் தெளிந்து கொள்ளலாம். அதாவது சோழர்களினுடைய தலைநகரங்களிலே ஒன்று கருவூர் இங்கே இருக்கிறது. அந்த கருவூரில் கொங்கு நாட்டு தலங்கள் 7 பாண்டி கொடுமுடி திருச்செங்கோடு இதெல்லாம், அதில் கருவூர் என்பது ஒன்று உண்டு. அழகான மாடங்கள் மாளிகைகள் அப்படிலாம் நிறைந்த அந்த ஊரிலே ஆம்ராவதி என்ற ஒரு நதி ஆனது பாய்கிறது. ஆம்ப்ரா, நான் முதல்ல சொன்னேன், ஆம்ப்ரா என்று சொன்னால் மாமரம். அங்கே மாமரமாக முனிவர்கள் எல்லாம் சித்தர்கள் எல்லாம் தவம் இருந்த அந்த பகுதி, அதனால் அந்த ஆம்ராவதி. இந்த ஆம்ராவதி நதி கோயம்புத்தூர் ஜில்லாவிலே திருமூர்த்தி என்ற மலைத்தொடரிலே இருந்து அங்கிருந்து உருவாகி திருச்சிராப்பள்ளியிலே கட்டளை என்ற இடத்திலே திருமுக்கூடல் என்ற ஒரு ஊரிலே காவிரியோடு கலக்கிறது.
அது என்ன திருமுக்கு, நம்ம ஊர்லேயும் ஒரு முக்கூடல் இருக்குது, இது அங்கே திருமுக்கூடல் என்று பெயர். 3 நதிகள் அங்கே சங்கமிக்கின்றன. ஆம்பராவதி நதி, மணிமுத்தா நதி, இது காவிரியோடு கடலில் கலப்பதால் 3 நதிகளும் சங்கமிக்கின்ற ஒரு அற்புதமான அந்த ஊர் தலைநகரம். சோழர்களின் தலைநகரங்களிலே அது ஒன்று. அங்கே அற்புதமாக குடிக்கொண்டிருக்கின்ற பெருமானுக்கு பெயர் பசுபதீஸ்வரர். தமிழிலே ஆனிலை அப்பர் என்று வழங்குகிறது. ஏன்னு சொன்னால், காமதேனு ஒரு சமயம் பசுவு மேய்க்கின்ற பொழுது காமதேனு தானாக பால் சுரந்த சுயம்புலிங்கம் அங்கே இருந்து வெளிப்பட்ட அந்த தலம், அற்புதமான அந்த தலத்திலே எரிபத்தர் என்ற ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அவர் யார் என்று சொன்னால், அடியார்களுக்கு அற்புதமாக கோயில் வழிபாடு, அடியார்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த அடியாருக்கு அவர் எப்படி தொண்டு செய்கிறார் நாம் பார்த்தோம். அமர்நீதி நாயனார் கந்தை கீழ் கோவணம் தருவார், திருநீலகண்ட நாயனார் திருவோடு தருவார். இவர் அப்படி என்ன தொண்டு செய்தார் என்று சொன்னால், அழகாக குறிப்பிடுகிறார் சேக்கிழார். மழை வளர் உலகில் மன்னிய சைவம் ஓங்க அழலவிர் சடையான் அடிய அன்பர்க்கு அடாதன அடுத்த போது முழை அறி என்ன தோன்றி முரண்கெட எதிர்ந்து பழமறை பரசும் தூய பரசு எடுக்கலுற்றார். என்ன இந்த 4 வரியிலன்னு சொன்ன, எப்படி மழையானது உலகத்தில் தோன்றி பயிர் வளர்ப்பதற்கு மழை உதவுகிறதோ இல்லையா, வானின்று உலகம் வழங்கி வருதலால், மழை இல்லைன்னா ஒன்றும் முடியும். அந்த மழை போல சிறப்பாக வளர்ந்த சைவத்திலே அப்பப்போ இடர்பாடு வந்தது. பாண்டியன் மன்ன கூன் பாண்டியன் காலத்தில் சைவம் சமணம் அவங்களுக்கு கொஞ்சம் குன்றியது, அப்படி குன்றா மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அருளாளர்கள் தோன்றி அது குன்றாது, மீண்டும் அதை தழைத்துவோம். அப்படி அந்த வான்மழை போல உலகமெங்கும் சிறப்பாக இருக்கின்ற சைவ சமயத்திலே பற்று கொண்ட சிவனடியார்களுக்கு ஏதாவது துன்பம் வந்ததுன்னு சொன்னால் என்ன செய்வாராம்? முழை அரி என்ன, சிங்கம், அரினா சிங்கம், குகையிலே இருக்கின்ற சிங்கம் எப்படி பாஞ்சு வந்து வேட்டையாடுதோ அது மாதிரி ஓடி வந்து துன்பம் செஞ்சவங்கள வெட்டி கொன்றுவார். அந்த பரசுன்னு ஒரு கையில் ஒரு ஆயுதம் வச்சுருக்கார். அதில் என்ன குறிப்பிடுகிறார்? பரசு பழமறை பரசும் தூய பரசு, வேதங்களால் புகழ். அது என்ன? சிவபெருமான் கையில் இருப்பது. அது வேதங்களால் துதிக்கப்பட்ட சிவபூஜையிலே வரும். பரசு அஸ்திராய நம அப்படின்னு வரும். அப்போ சிவபெருமான் கையில் இருக்கிற அந்த பரசை இவர் கையில் வச்சிருக்கிறாரு. ஆனால் செய்கிற தொழில் என்ன? சிவபெருமான் அடியாருக்கு யாராவது துன்பம் செஞ்சால் அவங்களுக்கு துன்பம் செய்கிற இதுக்கு பேர் எப்படிங்க தூய பரசுன்னு போடலான்னு சொன்னால், இவர்கள் அடியார்களுக்கு அபச்சாரம் செய்து நரகத்துக்கு போகாத வண்ணம், சிவனடியார்களுக்கு அபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு நரகம் உறுதி. அதனால் இவர் என்ன செய்வார்? அவர்களை காப்பதற்காக அதை வச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு எரிபத்த நாயனார். அதே ஊரிலே சிவகாமி ஆண்டார் என்ற ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அவர் என்ன செய்வார்னா, நாள்தோறும் பெருமானுக்கு மலர்களை எடுத்து நன்ற அழகாக அந்த மலர்களை மாலையாக கட்டி பெருமானுக்கு சாத்துகின்ற, அது எப்படி சாத்துவாராம்? உள்நிறை மகிழ்ச்சியோடு பெருமானுக்கு செய்கின்ற ஒவ்வொரு பணியிலையும் நமக்கு என்ன இருக்கணும்? உள்ளம் விரும்பி ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும். உண்மையிலேயே இப்போ சொற்பொழிவே கூட நாம் காசுக்காக செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அது வராது. அது வேற. ஆத்மார்த்தமாக நமக்கே தெரியும், அதனோடு ஒன்றி இல்லையா பெருமானை நினச்சா, மணிவாசகர் சொல்லுவார், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளு. பெருமானை நினச்ச உடனே மேனியெல்லாம் அப்படி. ஏன் அந்த எண்ணம் எப்படி வரும்? கண்ணில் கண்ணீர் எப்படி வரும்? பெருமான் நமக்கு செஞ்ச உபகாரங்கள். இந்த பிறவியில் நம்ம எதையோ பிறக்க வச்சிருக்கலாம். எத்தனையோ பேர் கால் இல்லாமல் கை இல்லாமலாம் இருக்கிறாங்க. பெருமானே, என்னை இத்தனை உறுப்புகளோடும் உண்பதற்கு இத்தனையும் கொடுத்திருக்கிறாயே என்று நினைக்கின்ற பொழுது காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் ரெண்டும் நம்ம நினைச்சோம்னு சொன்னால் அயரான்பின் அரண்கடல் செல்லுமே. இறைவனிடத்தில் எப்படின்னா அயரான்பு,
ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அவனிடத்திலே அன்பு மேலும் மேலும் பெருகணும். இப்போ 10 மாதம் நான் கோயிலுக்கு போயாச்சு, எனக்கு ஒன்றுமே அவன் தரல. அவனுக்கு என்ன கல்லாக இருக்குது, கண்ணாக இருக்குது, ஒன்றுமே கிடையாது, எனக்கு எதுவும் செய்யலை, என்னை விட மோசமாக நல்லா இருக்கலாம். அப்படி கிடையாது. இது மேலும் மேலும் அன்பு செலுத்த வேண்டும். அவன் கொடுக்கின்ற வரை அந்த பொறுமை காக்க வேண்டும். இப்பொழுது நாம் கேட்கறது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. கிடைத்திருந்தால், நானே என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நானும் காந்தியும் ஒன்றாகத்தான் படித்தோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபெயில் இல்லாமல் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணத்தான் செஞ்சோம். வேலை தேடி அலைஞ்சோம். அவங்க அலைஞ்சாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ நான் நினைக்கிறது, என்னை விட மதிப்பெண் குறைஞ்சவங்களாம் வேலை கிடச்சிட்டே, பெருமானே எனக்கு ஏன் கிடைக்கல, நானும் கிடச்சிருந்தா ஒரு 50 பொண்ணாக 5 வீடெல்லாம் சேர்த்துருப்பேன், இன்றைக்கி பென்ஷன் 30,000 வாங்கியிருப்பேன் இல்லைங்களா. அப்படிலாம் நினச்சது உண்டு, கிடைக்காமலே போயிடுச்சு. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், அங்கே கதை மட்டும் கிடச்சிருந்தா இத்தனை அடியார்களை நான் பெற்றிருக்க மாட்டேன், இந்த அருள் உலகத்திற்கு வந்திருக்க மாட்டேன். பிறவியின் நோக்கம் அடியேனுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கு தொடங்கி காஞ்சிபுரம் வரைக்கும் நம்ம அடியேனை தெரிகிறதுனா ஒரு டீச்சராவோ அல்ல ஹெச்எம்மாவோ இருந்தால் அதுதான் தெரிஞ்சிருக்கும், பணம் தான் இருந்திருக்கும். ஆனால் ஆத்மார்த்தமான மன நிம்மதியான வாழ்க்கை, எது வந்தாலும் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் கூட இறைவா உன் திருவருள் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவத்தை எனக்கு எது கொடுத்தது அடியேனுக்குன்னா இந்த திருமுறைகளும் சேக்கிழாரினுடைய நாயன்மார்களுடைய வரலாறு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லலைன்னா, நான் படித்தது உண்மையிலே என்னுடைய சுயநலத்துக்காகத்தான் இங்கே வர்றேன், உங்களுக்கு சொல்கிறதுக்காக இல்லை. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் எடுத்து வச்சு படிப்பேன். வீட்டில் நான் படிப்பேன்னா படிக்க மாட்டேன், இந்த மனம் அதில் போகாது. ஏன்னா அங்கே வேறு ஒன்று இருக்கும், அதை பார்த்துட்டு போயிடுவேன். ஆக அப்படி படிக்கின்ற பொழுது, ஐயோ இந்த நாயன்மார்கள் பட்ட துன்பம் நாம் என்ன பட்டிருக்கோம். மகனை கேட்டாரு கொடுத்தேன், அதை மனைவியை கேட்டாரு கொடுத்தாரு. ஆனால் நாம் என்ன இறைவனுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், எனக்கு நல்ல பேச்சுகின்ற திறமையே தந்திருக்கிறான், அவ்வளவுதான். இந்த திறமையை இல்லையா, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேனார் நாவுக்கரசு. பெற்றம் அமரும் பெருமானை அல்லால் மற்றோர் பேச்சிலோமே. நீ பேச வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன், கோயிலுக்கே போய் இறைவனை பற்றி பேச மாட்டேன். அங்கே போய் வேறு ஏதாவது மாமியார் கதை மருமக கதை, அது இல்லை. கோயிலுக்கு போனால் அந்த நேரத்திலையாது ஆக இதை தந்திருக்கானே என்று அற்புதமாக இது. அதே போல் இந்த சிவகாமி ஆண்டார் என்ன செய்வாராம், உள்நிறை மகிழ்ச்சியோடு மாலைகள் தொடுத்து அந்த மாலைகளை மலரை எப்படி பறிப்பாராம், அழகாக சொல்கிறாரு சேக்கிழார். வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி, எப்படி எடுக்கணுமா பூ பாருங்க. வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி மொய்மலர் நெருங்கு வாச நந்தனவனத்து முன்னி கையினில் தெரிந்து நல்ல கமல் முகை அலர்தரு வேலை தெய்வ நாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளித்தாமம். என்ன சொல்கிறார், வைகரை உணர்ந்து. வைகரன்னு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோமே, இப்போ மார்கழி மாதம் மட்டும்தான் அதெல்லாம் எந்திரிப்பேன் நான், அதுக்கப்புறம் மறுபடியும் 8 மணி தூங்கிடுவேன். அப்போ ஏன் இதெல்லாம் சொன்னாங்க, உடல் கூற உண்டு நமக்கு. இன்றைக்கு 8 மணி 10 மணிலாம் தூங்குகின்ற பொழுது கழிவு உறுப்புகள் வேலை செய்கின்ற நேரம் அந்த 5 to 6 தான் இன்றைக்கி. அதனால் எத்தனை வருது பார்த்திங்களா, அந்த காலை கழிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வைகரை உணர்ந்து வெளியில் போய் புனல் மூழ்கி நல்ல ஆற்றுல குளித்து முங்கி. இப்போலாம் ஆற்றுல குளிக்கிறதுக்கு எங்கே இருக்குது, ஆறை பார்த்தா ஆறாவாக வச்சுருக்கிறேன் நான், அதில் எல்லா கழிசடையும் போட்டு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நாம் பஞ்சபூதங்களை ஆறெல்லாம் அந்த காலத்தில் தலங்கள் தீர்த்தம் கோயிலில் வச்சுருந்தாங்கன்னா கொண்டு போய் அழகாக எல்லாம். இப்போ நீங்கள் டவுனில் அந்த வாய்க்கால் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிலேருந்து அவ்வளோ கழிசடையும் அதில் தான் இருக்குது. நான் தானே போட்டிருக்கேன், வேற யாரு. அதான் நாவுக்கரசர் அன்னைக்கே சொன்னார், நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே, படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள். எப்படி வருமா படை, அதுலேயும் கூட நீருக்கு ஆற்றல் அதிகம், அதுதான் முதல்ல வந்து சேரும். நினச்சி பார்த்தோமா எவ்வளவு சுழி, அத்தனை ஒரு பெரிய காரு வீடு எல்லாம் அடிச்சிட்டு போச்சு. நினச்சி பார்த்தோமா, படைகள் போல் வரும் பஞ்சமா பூதங்கள் தடையொன்றின்றியே தன்னடைந்தாருக்கெல்லாம் அடைய நின்றிடும் ஆனைக்கா அண்ணலே. அவனை வணங்குகிறவர்களுக்கு எதுவும் வராது. வணங்குதல் என்பது என்ன, அன்போடு வணங்கு, அதை குறிச்சுக்கணும்.
நானும் வணங்குறேன் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். நானும் சிவபூஜை அன்போடு வணங்கினேனா அந்த கொஸ்டின் கேட்கணும். அந்த கொஸ்டினுக்கு பதில் வந்தால் பெருமானுடைய அருள் கிடைக்கும். இவர் என்ன செய்வார், காலையில் எந்திரிச்சு புனலில் போய் மூழ்கி அந்த ஆத்தங்கரையில் மூழ்கி பூ பறிக்கும் போது வாயை கட்டிக்கணுமா. இன்றைக்கும் சில கோயில்களில் இறைவனுக்கு பிரசாதம் படைக்கும் போது அதெல்லாம் செய்வாங்க. சில கோயில்களில் உண்டு, நான் பார்த்துருக்குறேன். வாயில் கட்டி, ஏன் அந்த பூவை பறிக்கின்ற பொழுது பெருமானுக்கு பறிக்க நம்ம வாயிலிருந்து ஒரு உமிழ்நீரோ அல்லது கொட்டாய் விடுவோம், தும்மல் வரும், அதெல்லாம் அதில் பற்றக்கூடாது. இப்போ அதை செய்கிறோமா, மாஸ்க் போடுறோமா, கொரோனான்னா அவ்வளோ பேரும் போட்டோம்ல. இதெல்லாம் அன்னைக்கு சொல்லி வச்சான் தமிழ், அதெல்லாம் மறந்துட்டோம். அதை நோயை கொடுத்து நமக்கு மறுபடியும் கொண்டு வந்துட்டோம். நோயை கொடுத்தா தான் நமக்கு தெரியும், எனக்கு தெரியும், அதுக்கு முந்தி தெரியாது. அப்படி வாயை கட்டி அங்கே எங்கே போகணுமா, நந்தவனத்தில் போய், நமக்கு வீட்டில் நந்தவனம் இல்லைன்னா கோயிலில் அந்த காலத்தில் பக்கத்துலேயே நந்தவனம் இருக்கும். அங்கே போய் கூட என்ன செய்ய, மலரை எப்படி பறிக்க வேண்டும் என்று சொன்னால், மலர்ந்த பூவும் ஆகாது, ரொம்ப மொட்டும் இறைவனுக்கு ஆகாது. இப்போதான் மலரப்பதான் கமழ்முகை அலரும் வேலை, மலருகின்ற பக்குவத்திலே இருக்கின்ற மலர்களை பறிக்க வேண்டும். பூச்சிக்கடி புழு வந்தது அதெல்லாம் இருக்கப்படாது. இதெல்லாம் தெரிந்து நகத்தில் கண் இருக்கிற மாதிரி. அதனால தான் புலிக்கால் முனிவர் அவர் என்ன பண்ணார், விடிய காலம் எந்திரிச்சு போய் பூ பறிப்பாராம். பூ பறிக்கும் போது நல்ல இருட்டு வேலை, அவருக்கு தெரியலை. அதுக்காக பெருமான்கிட்ட வேண்டாராம், பெருமானே என்னுடைய நகமெல்லாம் கண்ணாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும், நகமெல்லாம் கண்ணாக இருந்து அதை வேண்டி பெற்று பூவை பறிச்சாராம். எப்படி இருந்திருக்காங்க. அப்படி அந்த பூவை பறித்து கூடையிலே, அது எப்படி கூடையிலே, அந்த காலத்தில் ஒரு ஓலை இந்த மாதிரி கூடை உண்டு, இன்றைக்கி பிளாஸ்டிக்கெல்லாம் வச்சுக்கோ, அந்த கூடையில் அந்த மலரை பறிச்சிட்டு வந்து மாலையாக கட்டி திருப்பள்ளி பள்ளி எழுச்சி காலத்திலே இறைவனுக்கு கொண்டு போவாராம். அது எப்படி கொண்டு போவார், ஒரு தண்டு, இப்போவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் சில பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். நான் அப்படி ஒரு தண்டு வச்சுருப்பாங்க, அதில் கூடையை தொங்க போட்டுட்டு போவாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, இடுப்புக்கு கீழே நாம் அந்த பூவை இப்படி கொண்டுட்டு போகக்கூடாது, கவர்லாம் கொண்டு போகிறோமே, இது இதுக்கு கீழே உள்ள பகுதிகள் அசுத்தமான பகுதி, இப்படி தான் என்ன செய்யணும், கொண்டு போகணும். ஏன் மலரை சொன்னார்கள், புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு, சலம் பூவோடு தூபம் மறந்தறியே. ஞானசம்பந்தர் சொல்லுவார், நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், யார் அறிவார் வாழ்நாளும் சானாளும். யாருக்குப்பா தெரியும், நீ எவ்வளோ நாள் வாழப்போகிற, எவ்வளோ நாள் சாக போகிற நமக்கு தெரியுமா? நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேரண்டி கொடுத்துட்டு போகிறேன், 2028 ஜூன் மாதம் 10ஆம் தேதி நான் சாக போகிறேன், எல்லாரும் ஆளுக்கு 2 மாலை கொண்டு வரணும். எத்தனை மாலை, அதுவும் இவ்வளோ பெரிய மாலை கொண்டு வரணும், சொல்லிட்டு போக முடியுமா? 2028 வரைக்கும் நான் இருப்பேன்னு தெரியுமா, இன்றைக்கி நைட்டு போயே தெரியாது. அதான் நினை கண்டாய் யார் அறிவாய் வாழ்நாளும் சாணாளும். அப்போ என்ன செய்யணும், சாய்க்காட்டியம் பெருமார்க்கு பூநாளும் தலை சுமப்ப, புகழ்நாமம் செவி கேட்ப, நானாளும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே. நீ என்ன செய்யணும், பூநாளும் தலை சுமப்ப. அங்கே பூநாளும் தலை சுமப்ப என்பது 2 பொருள். ஒன்று பெருமானுடைய மலர் மாலைகள் ஏற்றி செல்வது, இன்னொன்று சிவபூஜை. சிவனடியார்களாக இருப்பவர்கள் கட்டாயம் சிவபூஜை செய்ய வேண்டும், அது ஒரு ISI மார்க்கு. அப்போ அந்த சிவபூஜை செய்து அந்த மலரை எடுத்து தலையில் வச்சுக்கணும். அதான் பூநாளும் தலை சுமப்ப. செவி என்ன கேட்கணும், பெருமானுடைய திருநாமத்தை தவிர வேறு எதுவும் கேட்கக்கூடாது. புகழ் செவி கேட்ப, நானாளும் நவீன்றேத்த பெருமான் புகழையே பாடி பாடி. இந்த நாக்கு நவீன்றனா திரும்ப திரும்ப சொல்லணுமா, பெருமான் நாமத்தை சொல்லி சொன்னால் உனக்கு நல்வினை கிடைக்கும் என்று அங்கே பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட, ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்படி தான் ஒரு ஊரில் ஒரு சொற்பொழிவாளர் வந்து சொற்பொழிவாற்றினார். சொற்பொழிவாற்றிட்டு, அப்பா நமக்கு நாள் என்னன்னு தெரியாது, நாளெல்லாம் ஒன்று போல போய்விடும், நாளென ஒன்று காட்டி. கண்ணதாசன் சொல்லுவான், ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். வயது போயிடுச்சு, நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோமே, பிறந்தநாளாக, அப்போ என்னாச்சு, நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு நாள் போயிடுச்சுன்னு அர்த்தம். நாம் இங்கே என்ன செய்கிறோம், கேக் வெட்டி கொண்டாடுறோம், அது அல்ல, அது போச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ என்ன, அப்போ இருக்கின்ற நாளை, அதனால் யமன் எப்போ வேணாலும் யமன் வந்துடுவான்ப்பா, நல்லபடியாக இறைவனை வணங்குங்க, இதுவரைக்கும் வணங்கலைனாலும் பரவாயில்ல, இனிமேலாவது வணங்குங்க.
அந்த கூட்டத்தில் இருந்து என்ன மாதிரி ஒருத்தன், ஓ அப்போ இத்தனை நாளும் சாமி தான் நான் நினச்சிக்கிட்டேன். சாமியெல்லாம் விட பெரிய சாமி யமன் தான். ஏன்னா யமன் தானே உயிரை எடுக்க போகிறான். அப்போ நான் இனிமேல்ட்டு யமனையே வணங்க போகிறேன். உயிரை எடுக்காத நான் யமனுக்கு என்ன செஞ்சானா, ஒரு நல்ல சிலை மாதிரி வச்சு எருமக்கடா மேலே யமன் உட்கார்ந்துருக்கா மாதிரி பூஜை பண்ணானோ. யமன் பார்த்தானா, அடடா இதுவரைக்கும் எந்த உலகத்துலேயும் நம்மளை யாரும் வழிபட்டது இல்லையா? சிவனை வழிபடுவாங்க, பெருமாளை வழிபடுவாங்க, அம்பாளை வழிபடுவாங்க, பிள்ளையாரை வழிபடுவாங்க. நம்மளை யாரும் கூப்பிட, நம்ம ஒரு பக்தன் அங்கே கூப்பிடுறான்டா. நம்மளை இருந்து உடனே போனாராம். பக்தா, எனக்குன்னு ஒரு அடியாரும் இல்லேன்னு நினச்சேனே, நீ மட்டுமாவது இருந்தியப்பா, உனக்கு என்ன வர வேண்டும் கேளுன்னு. இந்த பாரு, நேற்று போன மாதம் ஒரு சொற்பொழிவு கேட்டேன். அவர் சொன்னார், நீ தான் எல்லா உயிரையும் எடுக்கிறது உண்டு, உயிர் எடுக்கிற தகுதி உனக்கு தான் இருக்குன்னு சொன்னார். எல்லா சாமியும் விட்டுட்டேன். அதனால் நீ என்ன பண்ணு, இப்போ என் பக்திக்கு வந்துட்டே வரம் கேட்டேலா, எனக்கு சாவே வரக்கூடாது, அப்படி வரந்தா. எப்பா, நானே ஒரு நாள் அட்டா ஒரு நாள் செத்து தான் போவேன். பிறந்தவங்கெல்லாம் சாகத்தான் செய்யணும். இந்த வரம்லாம் நான் கொடுக்க முடியாது, வேற ஏதாவது வரம் கேளு. அப்படியா? அப்போ வேணா ஒன்று செய், எனக்குடைய வாழ்நாளில் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடு. அதுவும் முடியாதுப்பா, உனக்கு எத்தனாம் தேதி எத்தனை நிமிஷம் எல்லாம் கொடுத்துருக்கோ அன்றைக்கி நான் வந்து நின்றுவேன். அதுவும் முடியாதா? அப்போ வேணா ஒன்று செய், நீ எப்போ வரப்போகிறையோ அதுக்கு முன்னால் எனக்கு தகவல் கொடுத்துரு. நாளை காலையில் 10 மணிக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அதுக்குள்ளே நான் சொத்து கித்து இந்த பைசெல்லாம் பண்ணி வச்சுருவேன். உயிலெல்லாம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு வச்சுருவேன். அதனால் நீ அந்த வரத்தையாவது அது வேணால் நான் கொடுக்குறேன்ப்பா. எப்போ வரப்போகிறேங்கிறத நான் உனக்கு தெரிவிக்க. நல்லதா? அப்படி ஒரு வரம் மட்டும் எனக்கு இருந்தா அன்னைக்கு அந்த நாள் மட்டுமா நான் நல்லவளாக நடந்திருப்பேன். அது அவன் கேட்டான். உடனே இவர் தர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவன் பார்த்தான், நமக்கு தான் எவன் எப்போ வரப்போகிறான்னு சொல்கிறானே, ஓடுறா. மறுபடியும் பணத்தை தேடி தேடி பணம் தேடி தேடி நல்ல சொத்தெல்லாம் தேடி அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போய் ஒரு 2 மாதம் ஆச்சு. அவன் வந்துட்டார் யமன். உன்னோட காலம் முடிஞ்சு போச்சு, உன் உயிரை எடுக்க போகிறேன். இவனுக்கு கோபம் வந்தது. யம தர்மராஜனே, உனக்கு போய் தர்மராஜன்னு பேர் வச்சுருக்காங்க. நீ என்கிட்ட வேற என்ன சொன்ன? வரம் தந்துட்டு போனேன். நான் வரும்போது உனக்கு தகவல் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போனியே, சொன்னபடி நீ செஞ்சையா? உனக்கு என்ன தர்மராஜன் பேர்? அப்போ அவர் சொன்னாராம், சொன்னபடி செய்யலையா? உனக்கு ஒரு தகவல் இல்லை, 3 தகவல், 3 லெட்டர் போட்டேன், 3 தகவல் கொடுத்தேன். என்னது 3 தகவல் கொடுத்தியா? ஆமாம். என்னது தெரியுமா? முதல்ல காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுக்கா. முதல்ல நரைச்சிது காது, பக்கத்தில் கொஞ்சம் நரைச்சிது. அதனால தான் தசரதன் இந்த நரைமுடியை பார்த்த உடனே நம்முடைய காலம் முடிந்து விட்டது என்று ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய நினைத்தான். இந்த நரை, ஞானசம்பந்தர் சொல்லுவார், நரையார் வந்து குறுகா முன்னம் இறைவனை பேசுங்கள். இந்த நரை வந்துருச்சுனாலே நமக்கு என்ன அர்த்தம்? இது நான் சொல்கிறது இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ்க்கெல்லாம் கெமிக்கல்னால 20 வயசுலேயே வந்துடுது. அதனால் அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. இது அந்த காலத்தில், நம்ம பாட்டி காலத்தில் நீ என்ன செஞ்ச? இந்த நரையை மறைக்கிறதுக்காக டையை வாங்கி அடிச்சிட்ட இல்லையா? அப்போ என்னாச்சு? அதை மறைச்சிடு. சரி, இது போகட்டும் அப்படின்னு நினச்சி உன்னுடைய கண்ணிலே 40 வயசு ஆனோடனே திரை வந்துடுது. அதான் நரை திரை, கேட்ராக்ட் வந்துச்சு. இது 2வதுக்கு உன்னோட வயசாச்சு. நீ அதை என்ன பண்ணின? ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாடியை போட்டுக்கிட்ட. சரி, 3வது அடுத்ததாக கொஞ்சம் பார்த்தேன், பல்லெல்லாம் விழுந்துடுச்சு. இது 3வது நோட்டீஸ். அப்போ நீ என்ன பண்ண? பொய்ப்பல்ல வாங்கி கட்டிக்கிட்ட. 4வதாக என்ன ஆச்சு? இந்த தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இப்படி இருக்காது, நல்ல பளபளன்னு இருக்கும். இப்போ என்ன ஆகும்? ஒரு மாதிரி இந்த வங்கு வச்ச மாதிரி ஆகிடும். தோலெல்லாம் சுருக்கம் வர ஆரம்பிச்சுது. இப்போ நீ என்ன நினைக்கிற தெரியுமா? நம்ம பணம் இருக்குது, அமெரிக்காவில் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருக்க. இனிமேல் உன்னை விட்டு வச்சா லாய்க்கு இல்லைன்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு போகிற வந்தேன்னு சொன்னாராம். ஆக அதான் சொன்னார், யார் கண்டா வாழ்நாளும் சாணாளும். அப்போ அந்த இருக்கின்ற பொழுதே அப்படி அந்த சிவகாமி ஆண்டார் என்ன செய்வாராம்? மலர்களை அற்புதமாக பறித்து பெருமானுக்கு சாத்துகின்ற பழக்கத்தை உடையவர். ஒரு நாள் என்ன செய்கிறார்? அந்த மலர்களை எல்லாம் பறித்து விட்டு அதை கூடையில் வச்சு பெருமானுக்கு சாத்துவதற்காக வர்றார். அந்த நேரத்தில் அந்த நாட்டை ஆண்ட புகழ்ச்சோழர் என்ற மன்னனினுடைய பட்டத்து யானை, அந்த யானை அந்த கரூரிலே ஆம்பராவதி நதியிலே குளிப்பதற்காக யானையை கூட்டிகிட்டு வர்றாங்க. மேலே யானை மேலே 2 பாகர் உட்கார்ந்துருக்குறாங்க. யானைக்கு முன்னாலையும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் 3 பேர். அப்போ எத்தனை பேர் ஆச்சு? 5 பேர். அந்த யானை மன்னனினுடைய பட்டத்து யானை.
அது என்ன, புரட்டாசி நவமிக்கு முந்தின நாள், அதாவது நம்ம நவராத்திரி கொண்டாடுறோம் இல்லையா, அஷ்டமி தொடங்கி அந்த 10 நாள் அந்த தசரா விழாவுக்காக மன்னன் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறான். யானையை அந்த நதியிலே குளிப்பாட்டி அதுக்கு அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வர்றதுக்காக வர்றாங்க. சிவகாமி ஆண்டார் என்ன செய்கிறார், பூக்களை எல்லாம் பறித்து மாலை தொடுத்து காலையில் பெருமானுக்கு விடியற்கால சாத்த வேண்டும் வேகத்தோடு போயிட்டுருக்கிறார். இந்த யானை என்ன பண்ணுச்சு, மதங்கொண்ட யானை அதாவது யானைக்குன்னு ஒரு தெருவு உண்டு, அந்த தெரு வழியாக போகாமல் இந்த சிவகாமி ஆண்டார் போன தெருவில் மதம் கொண்டதுனால அது தெரியாமல் வந்து அவரை முட்டி கீழே அந்த பூவெல்லாம் சிந்திட்டு இப்படி சிந்திடுச்சு. சிந்தி அடுத்த தெருவுக்கு போயிடுச்சு. அந்த பாகற்காரன் விரட்டினோடனே அடுத்த தெருவில் போயிடுது. இவர் என்ன பண்ணார், கீழே விழுந்தவர், ஐயோ பூவெல்லாம் சிந்தி விட்டதே, பெருமானுக்கு சாத்துகின்ற மலர்களெல்லாம் மண்ணிலே விழுந்து விட்டதே, இந்த யானையை அடிக்கலான்னு சொல்லிட்டு அடிக்க முடியுமா அவருக்கு, அது யானை போயிடுச்சு. ஒரு வயசானது முடியலை, என்ன பண்ணுறாரு, நிலத்தில் விழுந்து தட்டி தட்டி அழறாரு. களியானையின் ஈருரியாய் சிவதா சிவதா, எளியார் வலியாம் இறைவா சிவதா சிவதா, அழியார் அடியார் அறிவே சிவதா சிவதா, தெளிவார் அமுதே சிவதா சிவதா. இந்த சிவதா சிவதா சிவதானா என்ன பொருள், காப்பாற்றன் காப்பாற்றன்னு சொல்கிறோம், ஐயோ போயிடுச்சே ஓலமிட்ட அந்த சொல். சிவதானாலும் அதுதான், அவிதானாலும் அதுதான். இந்த அவிதா எங்கே வரும், மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் வரும். சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சமஞ்சி ஆவ எந்தா என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானொடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் தெரியுதவரே. அந்த தக்கனுடைய வேள்வியில் போய் அவிப்பாகம் திங்கிறாங்களே, அங்கே தக்கன் அழிக்கின்ற பொழுது அவிதா அவிதான்னு சொல்கிறாங்களே அவங்க அப்படி என்று அங்கே குறிப்பிடுவார். இவர் நிலத்தில் அடித்து அடித்து அழறாரா. அப்போது அங்கே ஏற்கனவே சொன்னா எரிபத்த நாயனார் சிவனடியார்களுக்கு அபச்சாரம் செய்தால் அடித்து கையில் பரசு வச்சிருப்பார். அவர் காதில் இது விழுது, ஐயோ யாரோ அங்கே யானை ஏதோ திடர் பண்ணி விட்டது போல இருக்குதே அப்படின்னு ஓடி வர்றாரு. இந்த யானைக்கு இதே வேலை, எப்போ பாரு யானை என்ன செய்யும், அடியார்களுக்கு துன்பம் பண்ணுறதே வேலை போல இருக்கு. இவர் அழுகின்ற பொழுது எப்படி அழுகிறார் சிவகாமி ஆண்டார், களியானையின் ஈரூறு, அதாவது அந்த தாருகாவனத்திலே அந்த வேள்வி செய்கின்ற பொழுது யானை வருகிறது, சிவபெருமானை அழிப்பதற்காக அவர்கள் வேள்வி செய்கிறார்கள். யானை வருகிறது, அந்த யானையை உரித்து அந்த தோலை போர்த்து கொண்ட பெருமானே, நீ எளியவர்களுக்கு அடியவர்களாக இருக்கின்றவனே, நான் கங்கையையும் பிறை சந்திரனையும் தாங்கிய உன்னுடைய தலையிலே சாத்துவதற்காக, உன் முடியிலே சாத்துவதற்காக கொண்டு வந்த இந்த மாலையை யானை அழித்து விட்டதே. மார்க்கண்டேயனுக்காக வந்த பெருமானே, என்னுடைய இடரை நீக்க மாட்டாயான் கதறி கதறி அழறாரு. அவர் காதில் விழுந்துட்டு எரிபத்த நாயனாருக்கு அங்கே ஏன் கங்கையை சொல்கிறார் தெரியுமா, அழகாக மாணிக்க வாசகர் திருச்சாளரில் சொல்லுவார், மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி மற்றொருத்தி, அது என்ன அடுத்தவர் என்னது, சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி, மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் தலையில் பாயுமது என்னேடி, சலமுகத்தால் பாய்ந்திலனேர் தரணியெல்லாம் பிக புகக்கேடாம் பிலமுகத்தே பாய்ந்து புகக்கேடாம்னு சொல்லுவார். என்ன சொல்கிறாரு, கங்கை ஆறு தழுவிட்டு வருது, அதான் நான் சொன்னேன், தண்ணீருக்கு ஆற்றல் உண்டு, அவ்வளோ பெரிய வேகத்தோடு. இப்போ பார்த்தோம்ல மழை வெள்ளம், அது 1000 முகத்தினோடு பூமியிலே வருகிறது. அந்த பெருமான் நல்லா யோசிச்சு பாருங்க, பெருமானினுடைய அதை என்ன குறிப்பிடுகிறார், பெருமானினுடைய ஆற்றல், இறைவன் நினைத்தால் எதுவும் நடக்கும், அதை அங்கே காட்டுறாரு. கங்கை நீர் வேகமாக ஓடி வருது, இந்த மக்களுக்கெல்லாம் அந்த இப்படி வேகமாக ஓடி வந்தால் அழிவு வந்துருமேன்னு பெருமான் அதை என்ன பண்ணார், தன்னுடைய தலையில் மணிமுத்தாறு டேமாக கட்டினாரு, ஒரே ஒரு ஜடையில் அதை வச்சுட்டார். அதாவது நம்மளுடைய உடல் உறுப்புகளிலே மிகவும் பலவீனமானது முடிதாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ கொட்டும், பெண்களாகி எங்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு தெரியாது. அதை தேங்காய் எண்ணெய் போட்டு சேர்த்து சேர்த்து இவ்வளோதான் வளரும் இல்லைங்களா. அப்போ வலுவற்ற ஒன்றினால் வலுவுடைய ஒன்றை கட்டுகிறான்னா அவன் எப்படிப்பட்டவன், எல்லாம் வல்லவன். பெருமானுக்கு எல்லாம் செய்கின்ற ஆற்றல் உண்டு என்பதை அந்த கங்கையாறு குறிப்பிடுகிறது. பிறைச்சந்திரனை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பிறைச்சந்திரன் எதை காட்டுகிறது, பெருமானினுடைய தக்கனினுடைய சாபத்தினால் சந்திரன் நாள்தோறும் தேய்ந்து கொண்டே வருகிறான்.
அவனுடைய சாபத்தை யாராலும் நீக்க முடியல. சிவபெருமான் காலிலே வந்து விழுகிறான். மண்ணுலகில் பிழைத்தால் எந்த தவறு செய்தாலும் கொல்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயும். எத்தனை பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் பெருமானினுடைய திருவடியை பற்றினால் அந்த தண்டனையிலிருந்து மீளலாம் என்பதை காட்டுவதற்காக அங்கே சந்திரனை வைத்திருக்கிறார். அப்படியெல்லாம் சொல்லி இதெல்லாம் பெருமானை பார்க்கும்போது நமக்கு நினைவுக்கு வரணும். அடியார்களுக்கு ஏன் கங்கை வச்சிருக்கான நம் பொருட்டு, ஏன் நீலகண்ட அணிஞ்சிருக்கான நம் பொருட்டு என்பதை நினைத்தால் பெருமானிடத்திலே அன்பு பெருகும். அதையெல்லாம் சொல்லி அழுதவுடனே எரிபத்த நாயனார் வருகிறார். என்ன நடந்தது, ஏன் இப்படி இல்லை? நான் இந்த மாதிரி பெருமானுக்கு சாத்துவதற்காக மாலைகளை கொண்டு வந்தேன். இந்த யானையானது என்னை தள்ளிவிட்டு அங்கே சென்று விட்டது. என்ன செய்யறது, எந்த பக்கம் போச்சு? இந்த பக்கம்தான் போச்சு, என்னால் வயதானதில் முடியலை. இவர் என்ன பண்ணுறார், இந்த பரசுவை எடுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்க, யானையை நம்மளால் கொல்ல முடியுமா? அப்போ அவருடைய சிந்தனையில் என்ன இருந்தது? சிவனடியாருக்கு அவச்சாரம். அதுக்கு போடுறாரு சேக்கிழார், அச்சம் தாய்த்தலை அன்புக்கு முன் நிற்குமே. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பாம்பு கடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்க, பார்த்துட்டு நாம் என்ன செய்வோம், அது பாம்பு நம்மளை கொத்திருமே நினைக்க மாட்டோம். அந்த குழந்தைய காப்பாற்றணுங்கிற அன்பு நமக்கு வரும். அதை பிடிச்சிருவோமா இல்லையா? ஒரு காரோ பஸ்ஸோ வருது, குழந்தை நடுவில் நிற்குதுன்னா என்ன செய்வோம், அந்த குழந்தைய தள்ளிட்டு அந்த விபத்தை நாம் வாங்கிக்கிடுவோம் இல்லைங்களா? தாயினுடைய தலை அன்புக்கு முன்னால் அச்சம் பயம் தெரியாது. அதுதான் அதனால தான் இறைவனுடைய அன்பை எதற்கு ஒப்பிட்டார்கள்? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்று தாயினுடைய அன்புக்கு இறைவனுடைய அன்பை ஒப்பிட்டு சொன்னார்கள். ஆக அவர் என்ன பண்ணுறார், அந்த எரிபத்த நாயனார் அங்கே போகிறார். அந்த என்ன தன்னுடைய பரசு என்கின்ற அந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணுறார், முதல்ல அந்த தும்பிக்கையை வெட்டிடுறார். தடுக்க வந்த பாகர்கள் 5 பேரையும் கொண்டுட்டார். முதல்ல ஏன் தும்பிக்கையை வெட்டுறாருன்னா, குற்றம் செய்த உறுப்புக்கு தண்டனை கொடுக்கணும். இதை எங்கே பார்க்கலாம்? சண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் பார்க்கலாம். அங்கே சண்டேஸ்வர நாயனார் என்ன செய்கிறாரு, எச்சதத்தன் அந்த சண்டேஸ்வர விசார சர்மர் சிவபெருமானுக்கு வைத்திருக்கின்ற பாலை காலால் இடறுகிறார். அப்போ தவறு செய்தது கால், அதனால தான் அந்த காலை தரிக்கிறார். அதே போல் கடற்சிங்கர் பல்லவ மன்னன் அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் திருவாரூர் கோயிலில் வலம் வருகிறான் பட்டத்து ராணியோட. அவன் அங்கே உட்காந்து வழிபட்டுட்டு இருக்கிறான். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, திருவாரூர் கோயிலை அப்படி சுற்றி ஒவ்வொரு சிற்பமாக பார்த்துட்டு வர்றாங்க. அங்கே ஒரு மண்டபத்தில் பெருமானுக்கு தொடுப்பதற்காக மலர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு பூ நல்ல வாசனையாக இருந்தது. இந்த ராணி அந்த அம்மா எடுத்து என்ன பண்ணாங்க, மோந்து பார்த்துட்டாங்க. இதை பின்னால் செருத்துணை நாயனார் அவர் வர்றாரு. இது உங்களுக்கு வரல, நான் அதை சொல்கிறேன். அந்த உறுப்புக்கு தண்டனை. ஐயோ, பெருமானுக்கு வைத்த மலரை மோர்ந்து பார்க்கலாமா? முகர்ந்து பார்ப்பது என்பது அனுசிதம். அதை உடனே என்ன பண்ணுறாரு, அது ராணின்னும் பார்க்கல, அவருடைய கண்ணுக்கு சிவ அபச்சாரம் தான் தெரிஞ்சிச்சு. மோந்து பார்த்த உடனே என்ன பண்ணார், அந்த ராணியோட மூக்கை அருந்துடுறார். பாருங்க எப்படி இருந்திருக்காங்க. ராணியே நமக்கு தண்டனை கிடைக்குமேலாம் நினைக்கல, அவருடைய சிந்தனையில் சிவ அபராதம் மூக்கை அறிஞ்சிட்டார். இந்த அம்மா ரத்தம் சொட்ட சொட்ட ராணி கத்துறாங்க. சாமியை வணங்கிட்டு இருந்த பல்லவ மன்னன் கடற்சிங்கன் வர்றான். என்ன நடந்ததுன்னு கேட்குறான். இல்லை, பெருமானுக்கு வச்சிருந்த மலரை இவர்கள் முகர்ந்து பார்த்தார்கள். அந்த முகர்ந்து பார்த்த காரணத்தினால் நான் மூக்கை அறிந்து விட்டேன். இப்போ மன்னன், நான் இப்போ உள்ள மன்னனாக இருந்தால் அவரை கூட்டு போய் தண்டனை கொடுத்துருப்பான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். மலர் முகர்ந்தாலும் கூட அந்த மலரை எடுத்தது எது, கைதானே. அப்போ நீங்கள் கைக்கல்லவா தண்டனை கொடுக்கணும். அவன் கையை வெட்டிட்டான். அப்போது குற்றம் செய்த உறுப்புக்கு முதலிலே தண்டனை என்பதனால யானையினுடைய தும்பிக்கையை அங்கே மன்னவன் என்ன செய்கிறான், தண்டித்து விடுகிறான். அது கீழே விழுந்துருது. 5 பாகர்களும் இறந்து விடுகிறார்கள். சுற்றி நின்றவங்களாம் ஓடி போய் அரசன்கிட்ட சொல்லுவோன்ட்டு அங்கே புகழ்ச்சோழர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரே, வாயில் காவலர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பட்டவர்த்தனமும், அதாவது யானையும் விழுந்துடுச்சு, இறந்து போச்சு. 5 பாகற்காரர்களும் என்ன செய்தின்லாம் சொல்லலை, நடந்ததை சொல்லலை. யானை செத்து போச்சு, 5 பேரும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. உடனே காவல்காரர்கள் மன்னனிடத்திலே போய், மன்னா பற்றலர் ஒன்றில்லாதாய், இந்த மன்னன் எப்படிப்பட்டவன் என்பதை பின்னால் சொல்கிறேன். பற்றலர் ஒன்றில்லாதாய், அவனும் சிவனடியார்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான அருளை செய்கின்றவன். அவங்ககிட்ட போய் சிவன் எதுவுமே சொல்லலை, அவங்களுக்கும் தெரியாது.
இறந்து போச்சுங்கிற விஷயத்தை எப்படி சொல்கிறாங்க? யாரோ ஒருத்தர். விஷயம் அப்படி தானே போகும். வதந்தி முதல்ல ஒரு வெண்மையாக ஒரு எச்சத்தை பார்த்துருப்பான் ஒருத்தன். அது எச்சம்னு அங்கே போய் ஒருத்தன் சொன்னால் அது என்னமாகும்? வெள்ளை எச்சமா, அது முத்தா, அப்படி பரவிடும். அது பேரே வதந்தி. இவன் சொன்ன உடனே மன்னன் என்ன செய்யறான்? பட்டவர்த்தனம் விழுந்து பட்டதா, யானையை கொன்று விட்டார்களா. கோபத்தில் எழுந்திருக்கிறானா. அவன் எழுந்திருக்கும் போது அவன் முத்துமாலையில் இருந்த தேனீக்கள்லாம் பறந்துடுச்சான். அவ்வளவு வேகத்தோடு எழுந்து, இவன் எழுந்த உடனே சேனைகள்லாம் எழுந்துருச்சு. யானைப்படை, குதிரைப்படை எல்லாம் வருது. ஏன்னா கொன்றது ஏதோ ஒரு பகைவனாக இருக்கலான்னு அவன் நினச்சிக்கிட்டு இத்தனை எடுத்துக்கிட்டு வர்றான். தாரை, தப்பட்டை, சங்கு எல்லாம் மன்னர் இல்லையா, எல்லாம் ஊத வந்து பார்க்குறாங்க. யானை உண்மையிலே இறந்து கிடக்கிறது. 5 பாகர்களும் இறந்து கிடக்கிறார்கள். பக்கத்தில் யார் இருக்கிறாரு? எரிபத்த நாயனார் கையில் ஒரு பரசுவோ வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இவனுக்கு ஒன்றும் புரியலை. உடனே அங்கே கூப்பிடுறான் அங்கே இருக்கிறவனை. யானை இறந்து கிடக்குது, 5 பேர் செத்து கிடக்கிறாங்க, இதை செய்தது யார்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, மன்னா உனக்கு பகையரசனே கிடையாது, நீ நன்றாக நீதிப்படி அரசு செலுத்துகிறாய், அதனால் உனக்கு யாரும் பகையா கிடையாது. இதோ நிற்கிறாரே, பரசு ஏந்தி ஒருத்தர் இருக்கிறாரே, இவர் தான் கொன்று விட்டார். அப்போ மன்னன் நினைக்கிறானா, ஏன் என்னன்னு கேட்கல. குழை காதினுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைப்படி நல்லது கொல்லார். இவரை பார்த்தா குழையை காதிலே அணிந்த அந்த சங்க வெண்குழை அணிந்த பெருமானுக்கு அடியவர். அந்த அடியவர் யானை தவறு செய்தால் அல்லது, அவன் மனசில் எப்படி வந்திருக்கு பாருங்க. சிவனடியார்களுக்கு அவன் எந்த அளவுக்கு, நாமளாக இருந்தால் அவர் யாராக இருந்தாலும் யானையை கொண்டது தப்புடா அப்படின்னு விசாரிக்கவே இல்லை. பிழைப்படி நல்லது சங்க குழையார் அவியா அழகா அனலேந்தி கங்குல் புறங்காட்டாடி அடியார் கவலை களையாயே, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார். அப்போது அற்புதமான அந்த குழை அணிந்த பெருமானினுடைய அடியார் இங்கே நிற்கிறாரு. அவர் இந்த யானை தவறு செஞ்சால் அல்லது கொன்றிருக்க மாட்டார் என்பதை மனதிலே நினைத்து மற்றவங்களெல்லாம் தள்ளி போக வச்சுட்டு இவன் மட்டும் வர்றானா. வந்து அடியார்கிட்ட என்ன நடந்தது அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சிவகாமி ஆண்டார் பூவை பறிச்சுட்டு போனார், அதை யானை சிந்திய காரணத்தினால் அந்த யானையையும் வெட்டினேன், அதை தடுக்காமல் இருந்த காரணத்தினால், அந்த யானை தப்பு செய்யும்போது தடுத்திருக்கணும் இல்லையா, அதனால் அந்த 5 பேரையும் நான் கொன்றேன். உடனே மன்னன் சொல்கிறானா, இதுக்கு இந்த தண்டனை போதுமா? நீங்கள் யானை மலரை சிந்தியதற்காக யானையையும் விலக்காதிருந்த அந்த 5 பேரையும் கொன்னீங்களே, இந்த 5 பேருக்கும் சோறு போட்டு இந்த யானையும் சோறு போட்டு வளர்த்த என்னையும் நீங்கள் கொல்ல வேண்டாமா? எப்படி கேட்குறான் பாருங்க. என்னையும் அல்லவா, இதுக்கு இந்த தண்டனை போதுமா? போதாது, என்னையும் கொல்ல வேண்டும். ஆனால் உங்களுடைய அந்த ஆயுதத்தால் கொல்லாதீங்க, ஏன்னா அது சிவன அடியார்களுக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு மட்டும் கொல்லுகின்ற தூய பரசு. என்னுடைய உடைவாளால் என்னை கொன்றுவிடுங்கள்னு தன்னோட உடவாளை எடுத்து எரிபத்த நாயனார்கிட்ட தர்றானா. அவர் என்ன நினைக்கிறார், ஐயோ இப்படிப்பட்ட அடியாரிடத்திலே அன்பு செலுத்திய இந்த மன்னனுக்கா நான் யானை இதையும் கொன்னுட்டேன், இப்போ நான் இந்த வாளை வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, அவனையே கொன்றுவான், அதனால் வாளை நம்ம வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு வாளை வாங்கிட்டார். இல்லைன்னா அவன் தன்னையே கொண்டுக்கிடுவான். அந்த நிலைமைக்கு ஆளாக்காமல் இவர் வாளை வாங்கினார். வாளை வாங்கினவுடனே அவன் நினச்சானா, பரவாயில்ல வாளை அடியார் வாங்கிட்டாரு, இந்த வாளால் நாம் வெட்டுப்பட போகிறோம், இந்த எண்ணத்தை உண்டாக்கி விட்டேனே நினச்சி எரிபத்த நாயனார் என்ன செய்கிறாராம், தன்னைத்தானே குத்தி கொள்ள முற்படுகிறார். அடியாருடைய அன்பு பாருங்க. இவன் வாங்கலைன்னா கொண்டுடுவான்னு அவர் வாங்கினார். வாங்கினதால இவன் இப்படி நினச்சானேனே தன்னை குத்தி கொள்ள போகும்போது மன்னர் அவருடைய கைகளை பிரித்து விடுகிறார். அப்போ வானிருந்து பெருமானுடைய காட்சி அவர்களுக்கு கிடைக்கிறது. இறந்துபட்ட யானை பாகர்கள் எல்லோரும் எழுந்து விடுகிறார்கள். அந்த கீழே சிந்தின பூக்கள் எல்லாம் மலர்குடையிலே நிறைந்து அங்கே பெருமானுடைய அருள் பெற்று போனதாக சேக்கிழார் நமக்கு பதிவு செய்கிறார். இங்கே இந்த புகழ்ச்சோழரினுடைய அந்த அடியாரினுடைய அன்பை இன்னொரு இடத்திலே சேக்கிழார் சொல்லுவார். பொழில் கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கு அடியேன். ஏன் இவன் எப்படிப்பட்டவனான் தெரியுமா? இவனுக்கு அரசாட்சி செய்கின்ற ஊர் கருவூர் அல்ல, உறையூரில் தான் அவனுடைய அரசாட்சி செலுத்தினான். ஆனால் என்ன செய்வான், கருவூருக்கு அப்பப்போ வந்து அந்த பெருமானை வழிபடுவான். அந்த வழக்கம் உண்டு. சிவனடியார்களிடத்திலே அன்பு உண்டு.
அப்போ ஒரு நாள் என்ன செய்யறேன், இதே மாதிரி கருவூருக்கு வந்து அரண்மனையிலே இருந்து அந்த காலத்தில் மற்ற சிற்றரசர்கள் கப்பம் கட்டுவாங்க. பொண்ணு மணி அந்த ஊரில் கிடைக்கிற என்னென்ன தந்தாலும் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ மன்னர்களுடைய பேரெல்லாம் வாசித்து எல்லோரும் கப்பம் திரை வரி மாதிரி டேக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் கட்டியாச்சா, நம்ம எதிர்த்து யாராவது இருக்கிறாரா பாருங்கன்னு புகழ்ச்சோழர் கேட்கும்போது அமைச்சர்கள் சொல்கிறான், ஒரே ஒருவன் நமக்கு கப்பம் கட்டவில்லை, நம்மளுடைய ஆட்சியை அவன் மீறுகின்றான். அது யாருடா? அதிகன். அவன் எங்கே? அவன் பெரிய மலை கோட்டை கட்டி அது உள்ளே இருக்கிறான். ஏன் உங்களால் அவனை எதிர்த்து பகை செய்ய முடியாதா? போய் அவனை போரிலே வென்று கப்பத்தை வாங்கி வாருங்கள், திரை செலுத்த வேண்டிய பணத்தை வாங்கி வாருங்கள்னு அனுப்புகிறான். இவன் என்ன பண்ணுறாங்க, இவங்க போகிறாங்க. போய் அவனை வென்று அவன் என்ன பண்ணுறான், சேனையெல்லாம் தோற்று அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். எல்லாரையும் கொன்னுட்டு அவனுடைய செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து மன்னர் முன்னால் வைக்கிறாங்க. புகழ்ச்சோழர் எல்லாத்தையும் பார்த்துட்டே வர்றார். கொன்ற தலைகளையெல்லாம் பார்க்குறார். அதில் ஒரு தலை ஜடையோடு இருக்கிறது. சடை என்பது சிவபெருமானுக்குரியது. அதை கையில் எடுத்தாரோ இல்லையோ, கெட்டேன், கொன்னது இவர் இல்லை, ஆனால் படைகள். ஆனாலும் கூட இது சிவனடியாராக இருக்கிறாரே, இவரை கொன்றுவிட்ட பாவத்துக்கு நான் ஆளாகி விட்டேனே, கெட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணார், திருநீற்று அன்பை பாலிக்கின்ற என்னுடைய தன்மை இதுதானா, இனி நான் உயிர் வாழ மாட்டேன்னு சொல்லி மந்திரிகளை கூப்பிட்டு இந்த ஆட்சியை நீங்கள் நடத்துங்கள், என்னுடைய மகனுக்கு உரிய வயது வரும்போது பட்டம் கட்டுங்கள்னு சொல்லி எரி வளர்த்து, வேள்வித்தி மாதிரி வளர்த்து அந்த எரியை வலம் வந்து அந்த தலையை பொன் தட்டில் வச்சு தலை மேலே தூக்கி, நீங்கள் 63 நாயன்மார் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தலை மேலே வச்சு 5 எழுத்து ஓதி தீக்குள்ளே குளிச்சிட்டான், இறந்து விட்டான். எதுக்கு? ஜடையோடு தன்னை பார்த்ததனால் இவர் கொல்லாவிட்டாலும் திருநீற்று அன்பிலே இருக்கின்ற அந்த அப்படிப்பட்ட அற்புதமான மன்னர். அதனால தான் இங்கே என்ன சொல், இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியே. இலை மலிந்த வேல், அதாவது அந்த பரசுங்கிறது இலை மாதிரி இருக்குமா, நம்பி அது பரசு என்கின்ற ஆயுதத்தினால் சிவ அபராதம் செய்கின்றவர்களுக்கு இவன் இழுக்கு செய்தால் அதை கண்டிக்கின்ற காரணத்தினால் அவருக்கு என்ன போட்டார், இலை மலிந்த வேல் நம்பி. நம்பி என்று சொன்னால் ஆடவர்களில் சிறந்தவன், அவருக்கும் நான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே பதிவு செய்கிறார். அடுத்ததாக ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன். இந்த ஏனாதிநாதன் என்பவர் ஏனநல்லூர், இன்னைக்கு அது கும்பகோணம் பக்கத்தில் எய்னனூர் அந்த காலத்தில், இப்போ அதுக்கு என்ன பெயர் வழங்குகிறார்கள் என்று சொன்னார், ஏனநல்லூர் என்று பெயர் வழங்குகிறார்கள். ஈழக்குலத்து சான்றோர் மரபு என்று சேக்கிழார் குறிப்பிடுகிறார். அது அடியேனுக்கு என்ன மரபு என்று தெரியாது. ஈழக்குலத்து சான்றோர் மரபிலே அவர் அவதரிக்கின்றார். அவரும் எல்லாரும் இறைவன் சிவனடியாரிடத்திலும் சிவபெருமானிடத்திலும் தொண்டு செய்கிறவர்கள் தான். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வாழ்வித்தை கற்றுத்தருகின்ற ஆசிரியர் தொழில், அரசர்களினுடைய அந்த வாழ் பயிற்சி, அதிலே அற்புதமாக அந்த தொழிலிலே வருகின்ற அந்த வருமானத்தை இறைவனுக்கும் இறைவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்கின்ற வழக்கமுடையவர். அப்போ அதில் அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே பெருமானை நினைந்து பெருமானை வழிபட்டு நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மேலும் மேலும் அது வரும். நமக்கு வேண்டியதை அவன் தருகிறான், நாமளா போய்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்தால். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஈரோடு பக்கத்திலே சிவமலை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த சிவமலை என்பது நல்ல உயரமாக இருக்கும். நீங்கள் யாராவது போயிருக்கலாம், கொங்கு நாட்டு பக்கத்திலே இருக்கிறது. அந்த கோயிலுக்கு எப்படி உருவானது என்று சொன்னால், சிங்கப்பூரிலே ஒரு அம்மையார், நல்ல சிவபக்தர், நல்ல இந்த சைவ சித்தாந்தம் எல்லாம் பயில்கின்றவர். அவருக்கு நாள்தோறும் கனவிலே பெருமான் சென்று, அவருக்கு ஏதோ ஒரு ஊர் மாதிரி வருமா, செடி கொடியெல்லாம் இருக்குமா, எனக்கு கோயில் கட்டு எனக்கு கோயில் கட்டுன்னு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குமா. ஆனால் இந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட ஊர் சிங்கப்பூரில் இருக்காது. இந்த மரம் செடி கொடியெலாம் வச்சு அங்கே நல்ல புதுமையான நகரமாக இருக்கும். நம்ம ஊரில் இப்படி ஒரு இடம் இல்லையே, தினந்தோறும் இந்த கனவு வருதே, நான் எங்கள் பெரிய கோடீஸ்வரி ஆனால் கோயில் கட்ட சொல்கிறாரு, எங்கே கட்டுறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு ரொம்ப நாளாக இருந்தோம். ஒரு நாள் அங்கேருந்து திருத்தலமாக இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள். கொங்கு நாட்டை வரும்போது இந்த இடம் வந்த உடனே அந்த அம்மாவுக்கு கனவிலே காட்டிய அந்த இடம், ஆஹா இந்த இடத்தைத்தான் பெருமான் தந்திருக்கிறான் என்பதை தெரிந்து அந்த சிவமலையிலே அற்புதமாக அந்த சிவபெருமானை ஸ்தாபித்து இன்றைக்கும் இருக்கிறது.
நீங்கள் போல் கொஞ்சம் உயரமான மலை, கொஞ்சம் ரொம்ப படியெலாம் இருக்காது. அங்கே அற்புதமாக அங்கே காட்சி தந்து கொண்டு, ஏன்னு சொன்னால் அங்கே ஒரு சிவாச்சாரியார் இருக்கிறார். அதை சொல்ல வந்தேன். அந்த சிவாச்சாரியார் அந்த பெருமானுக்கு வழிபாடு செய்கிறவர். ஆனால் நீங்கள் அவர் இப்போ தீபாராதனை தட்டு காமிச்சா நாம் என்ன செய்வோம்? காசு போடுவோம் இல்லையா அந்த பெருமானுக்கு. அம்மா 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 சிவ சிவா. அப்போது சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம். அப்போது அவர் அந்த சிவாச்சாரியார் என்ன செய்வாராம்? காசு போட வந்தால் தடுத்து விடுவார். எனக்கு தராதீர்கள், அது அந்த உண்டியலில் போட்டுருங்க, இல்லை யார்ட்டாவது எனக்கு வேண்டியதை, எனக்கு வேண்டிய ஊதியத்தை ஏன் தெரியும் பெருமானே எனக்கு தர்றான், இந்த காசை நான் தொடமாட்டேன்பார். இத்தனைக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தமே 50 வீடு, அதில் உள்ள அந்த அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஊதியத்தில் நான் நல்லா இருக்கிறேன். பெருமான் இத்தனைக்கும் அவருக்கு 3 குழந்தை, 3 பெண் குழந்தைகள். எனக்கு தேவையானதை இறைவன் தருவான். அந்த உறுதிப்பாட்டோடு இவரும் என்ன தனக்கு வாழ்வித்தை கற்றுத்தருகின்ற அந்த தொழிலே மிகச்சிறப்பாக எனக்கு வேண்டியதை பெருமான் தருவான்னு. அப்போ இவர் நல்லபடி உண்மையிலேயே நல்ல தொழில் வித்தை, நல்ல சிவனடியார் அப்படின்னா மக்கள் சேர்ந்து போவாங்கல்ல. இப்போ நல்ல ஆசிரியர் பாடம் நடத்துகிறாருன்னா குழந்தைங்க போவாங்க, நல்ல குழந்தைங்களுக்கு தக்கன இணங்கி. இப்போது எம்எஸ்சி படித்த ஒருத்தர் சின்ன 2ஆம் கிளாஸ் படித்தவங்க சொல்ல முடியுமா? அப்போ இறங்கி குழந்தைங்களுக்கு குழந்தை மாதிரி சொல்லணும், பெரியவங்களுக்கு அதுதான் வாக்கு ஆற்றல். அப்போ இவர் நல்ல வாழ்வித்தையெல்லாம் கற்றுத்தருகிறார் என்று சொல்லுகின்ற உடனே இவருக்கு நிறைய அந்த மாணவர்கள்லாம் சேருகிறார்கள், வருவாயும் நல்லா பெருகுது. இவரோடு அதிசூரன் ஒருத்தன் இருக்கிறான், இதே மாதிரி வாழ்வித்தை கற்றுத்தொடுகின்ற ஒரு ஆசிரியர் தான். இவருடைய தாயாதி முறை, தாயாதினா அந்த பங்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறை. இவருக்கு நாள்தோறும் வருமானம் பெருகியது, அவனுக்கு என்னாச்சு? வருமானம் குறைஞ்சு போச்சு. இதனால் அவனுக்கு என்ன வந்தது? பொறாமை வந்தது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். முதல்ல பொறாமை வந்தா அதுக்கப்புறம் என்ன? அவா வந்துடும். ஆசைக்கும் அவாவுக்கும் வேறுபாடு. ஆசைனா என்னது? நமக்கு உரியது போதும்னு கந்துடும். அவானா பெருகிக்கிட்டே போதான், அவாம் பெருகிக்கொண்டே செல்லும். ஆக அந்த பொறாமை கொண்டு என்ன செய்கிறான்? இவரை எப்படியாவது போரில் வென்று இவருடைய வருமானத்தை குறைக்கணும்னு என்ன செய்கிறான்? அவரை கூப்பிட்றாங்க, வார் நீ மட்டும் வாழ்வித்தையில் பெருசாக ஆசிரியர்னு இருக்கப்படாது, நம்ம 2 பேரும் 2 சேனைகளோடு படைகளோடு நீ கற்றுத்தந்த மாணவர்கள் வாங்க போரிடுவோம், இதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கட்டும். அப்போ இவர் சொல்கிறாரு, ஏனாதின சரி உன்னுடைய ஆசை அதுவாக இருந்தால் நான் மட்டும் வர்றேன். இவர் மட்டும் எந்திரிச்சு வர்றாரு. படித்த மாணவர்கள் சும்மா இருப்பாங்களா? தன்னுடைய ஆசிரியருக்கு ஒருத்தர் அப்படி சொன்னோடனே பின்னால் அந்த காலத்து ஆசிரியர்களுக்கு நல்ல கற்றுத்தர்ற ஆசிரியரை எங்கேயாவது மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, மாணவர்களே மாற்ற விட மாட்டாங்க. இப்போ அவங்களே நம்மளை மாற்றி அடிச்சிடுறாங்க. ஆக அந்த என்ன செய்கிறாங்க? அப்படி வருவாங்க, வந்து அந்த 2 பேருக்கும் போர் நடக்குது. சேனைப்படை யானைப்படை தந்த எல்லாம் அவனோட படையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? தோற்று போயிடுச்சு. அவன் என்ன செஞ்சிடறான்? விட்டுட்டு ஓடிடுறான். விட்டுட்டு இவரை எப்படியாவது என்னடா செய்ய, எப்படி நம்ம முத்தநாதன் பார்த்தோம் இல்லையா, எப்படி மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் திருநீறு அணிந்த அடியார்களுக்கிடத்திலே மிகுதியான அன்பு கொண்டவர் என்பதை தெரிந்து அது மாதிரியே முத்தநாதன் வந்தான் இல்லையா, அதை மாதிரி இவன் என்ன பண்ணான்? இதே மாதிரி இவர் திருநீரை பூசுகின்ற அடியாரிடத்திலே அன்பு கொண்டவர், நீற்றினை பூசினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணான்? அவர்கிட்ட போய், இந்த பாரு நானும் படையோட போரிட்டும் போது என்னோட படைகளும் போயிடுது, உன்னோட படைகளுக்கும் நிறைய பேர் இறக்குறாங்க, இது எதுக்கு? நானும் நீயும் தனித்தனியாக ஒத்தைக்கு ஒத்த போரிடுவோம்டா, யாரும் விழப்பட வேண்டாம். அந்த போர்க்களத்திலே அத்தனை பேர் விழுகின்றவர்களை 4 பாடல்களிலே அற்புதமாக சொல்லுவார். அதெல்லாம் நான் சொல்லலை உங்களுக்கு. குருதி சொரின உடல்கள் சிதன ரத்தம் சிந்தின 6 போல போடின என்று அதையே 10 பாடல்களை விவரிப்பார் சேக்கிழார். ஆக அங்கே என்ன செய்கிறாங்க? நாம் 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் தனித்து நின்று போரிடுவோம், இதனால் யாருக்கும் எந்த இடர்பாடும் வராது, வா அப்படின்னு சொன்னோன்னே சரி என்னைக்கு வரணும்? நாளைக்கு இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவர் என்ன செய்கிறார்? சரி நம்ம மாணவர்கள்லாம் இந்த விஷயத்தை சொல்லப்படாது, தனியாக நம்ம போரிடுவோம்னு சொல்லிட்டு இவர் இந்த ஒரு வாளும் பலகை என்பது என்னென்னா இப்படி இருக்கும், கேடயம் மாதிரி, நம்ம அடித்தா அப்படி பாதுகாத்து கொள்வதற்காக. இவன் என்ன பண்ணினா அந்த பலகை மேலே தன்னுடைய நெத்தியில் நிறைய திருநீர் பூசினான். ஏன்னா இவர் என்ன திருநீர் பூசினவனை கண்டா விட்டுருவாருங்கிறதுக்காக திருநீரை பூசினா. ஆனால் வரும்போது என்ன பண்ணா? அதை மறைச்சிக்கிட்டு, திருநீர் பூசினவங்க தெரியாமல் மறைச்சிக்கிட்டு வாளோடு வர்றான்.
இவர் என்ன பண்ணுறாரு, வாளை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாரு. இது மறைச்சிக்கிட்டே இருக்கிறான், வாளில் சண்டை நடக்குது. கடைசியாக அவனை கொல்ல போகும்போது அந்த பலகையை எடுத்துட்டான். சரியாக அவனை தோக்கடித்து அவனை கொல்லுகின்ற சமயம் அவன் என்ன செய்து விட்டான், அந்த பலகையை நீக்கி விட்டான். இப்போ என்ன தெரியுது அவருக்கு, நெற்றியிலே திருநீர் தெரிகிறது. இவனுக்கு இதுக்கு முன்னால் இவன் திருநீர் பூசுறதை நான் பார்த்ததில்லையே, இன்னைக்கு பூசிட்டான். அதனால் இவனை என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நம்மளை கொல்லணும்னு நினைக்கிறான். சரி, கொண்டுட்டு போட்டான். அவன் நினச்ச அந்த குறிப்பின் வழி அவன் நடக்கட்டும், நம்ம அந்த வாளை கீழே போட்டுருவோன்னு கீழே போட போனாராம். அப்புறம் அவர் நினைக்கிறார், ஐயோ நான் வாளையும் பலகையையும் கீழே விட்டு விட்டால் நிராயுத பாணியை கொன்ற பாவம் அவனுக்கு வரும். போர்க்களத்தினுடைய நீதி தர்மம் என்னன்னா, ஆயுதம் இல்லாத ஒருவரை என்ன செய்யக்கூடாது, புறமுதுகிட்டு ஓடுகிறவர்களையோ ஆயுதம் இல்லாதவர்களையோ தாக்கக்கூடாது. இப்போ நான் இதை கீழே போட்டுட்டேன்னா அவன் நம்ம கொன்ன அந்த குற்றம் அவனுக்கு நேர்ந்து விடும், அந்த வினை அவனுக்கு சேர்ந்துடும். அதனால் கீழே போடாமல் நாம் வச்சுக்கிட்டே நிற்போன்னு வச்சுக்கிட்டே நின்னாரு. அவன் எண்ணி வந்த செயலை முடித்தான். அதற்கு பிறகு பெருமான் காட்சி கொடுத்து அவனுக்கு நரகத்தையும் இவனுக்கு தன்னோடு இருக்கின்ற ஒரு கைலாயத்திலே பெருமான அந்த தன்னுடைய நிழலின் கீழ் இருக்கின்ற ஒரு பதவியையும் தந்ததாக நமக்கு ரொம்ப சின்ன வரலாறு தான். ஆனாலும் கூட அந்த வரலாற்றிலே கொண்ட குறிப்பு என்ன, அந்த நீரை பார்த்தவன் பகையாளியே இருந்தாலும் கூட அந்த கொண்ட கொள்கையிலே குறிப்பின் வழி நிற்கின்ற அந்த அன்பு, அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு பெருமான் வந்த அருள். அன்பு என்பது என்ன என்பதை ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சொல்கின்றேன். அன்பினால இறைவனை வழிபட வேண்டும். இப்போது இந்த காலகட்டத்தில் பெண்கள்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு வழிபாடெல்லாம் செய்ய முடியாதுமா, நீண்ட நேரம் போய் பூஜை அறையிலே உட்கார முடியாது. ஏன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குழந்தைங்களை அனுப்பணும், வீட்டுக்காரரை அனுப்பணும். அது 2.5 வயசுலே 6 மணி வேன் வந்துடும். அது எந்திரிச்சதோ பல்லு தேய்ச்சதோ குளிச்சதோ. நாமெல்லாம் 6 வயசில் அழகாக பள்ளிக்கூடத்துக்கு போனோம், என்ன படித்தோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ அது இப்போ சேரும்போதே என்னது, டாக்டர் ஆகணும். அப்போவே விட்டால் நீட் எக்ஸாமுக்கு அனுப்பிடுவோம். 3 வயசுலேயே அப்படி வளர்கிற காலம். அப்போ பெண்களுக்கு அதை என்ன செய்ய முடியாது, வழிபாடெல்லாம் செய்ய முடியாது. இதுக்காகவே காரைக்கால் அம்மையார் சொன்னார், நீங்கள் வழிபாட்டுக்கென்று நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். காலையே போன்றிலங்கும் மேனி, கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெந்நீர், மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை, மற்றவர்க்கு வீங்கிருளே போலும் இடரு. நீங்கள் அப்போ இறைவனை உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வழிபட வேண்டாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த வானத்தை பார்க்குறீங்களா, பெருமானினுடைய அந்த நினைவு வரும். காலையே போன்றிலங்க பளபளன்னு இருக்க வெந்நீர் நமக்கு ஞாபகம் வரும். அப்போ நடு உச்சி பெருமான் அணிந்திருக்கிற திருநீர், சாயந்தரமாக தான் சிவந்த வானம் வருதா, இந்த சிவந்த வானத்தை பார்த்தா பெருமானினுடைய சிவந்த அந்த மேனி, அதில் இருக்கின்ற ஜடை செக்கர் போலும் சிவந்த மேடி, சிவனெனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மான், சிவந்த அந்த பெருமானினுடைய நிறம் ஞாபகத்துக்கு. இதான் வழிபாடு. ராத்திரி ஆயிடுச்சா, மை போல இருட்டா இருக்கா, இந்த மை போல இருட்டை பார்த்த உடனே பெருமான் தன்னுடைய கழுத்திலே அணிந்திருக்கிற நீலகண்டம், ஐயோ அன்றைக்கு மட்டும் நீலகண்டத்தை இவன் தாங்கவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் எங்க மாலெங்க அன்றையன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர் கான் சாழலோன் மணிவாசகர் சொன்னார். இது வழிபாடு. அப்போ நினைக்கின்ற நினைப்பெல்லாம் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்று. எந்த செயலிலும் பெருமானை, இதுதான் வழிபாடு. போய் உட்கார்ந்து 1 மணி நேரம். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஊரிலே மிகச்சிறந்த பெரிய பணக்காரர், அவருக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும், பெரிய பணக்காரர். அதனால் அவர் வீட்டில் வெள்ளினால் இந்த உயரத்துக்கு, ஏன் இதை காட்டி காட்டி பேசுகிறேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ உயரத்துக்கு இந்த வெள்ளினால் முருகரை காமிச்சு பெரிய பூஜை, 6க்கு 6 அடி பூஜையெல்லாம் வச்சு தினந்தோறும் பூஜை பண்ணுவார். பெருசாக அத்தனை அபிஷேகமும் பண்ணிட்டு அவர் இருப்பார். ஒரு நாள் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கமாக அப்படி நடந்து போனார். போகிறவர் சும்மா போக வேண்டியதானே, அவருக்கு என்னைய மாதிரி நாட்டில் 7 நாட்டு சனி. அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு ஏழை, ரொம்ப ஏழை, அவன் என்ன பண்ணால் முருகர் பொம்மை, இந்த மண்ணுனால் இருக்கும் இல்லைங்களா, அந்த பொம்மையை மரத்தடியில் வச்சு ஏதோ ஒரு இலையை வச்சு ஒரு சின்ன பழத்தை வச்சு அது வழிபாட்டுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா அவன் ஏழை, அன்றாடம் கூலி வேலை செய்கிறவன், அவனால் அதான் முடியும். கற்பூரம் காட்டிக்கிட்டு இருந்தான். இவர் இந்த பக்கமாக வந்தார்.
அவன் பெரிய பணக்காரன்ல, ஊரில் பெரிய பணக்காரன், 2 பேருக்கு பயப்படும். பணக்காரனுக்கும் நல்ல அடிதடி உள்ள பயில்வானுக்கும் பயப்படும். பணக்காரன் தானே இவன் எந்திரிச்சு, சாமி என்னடா செய்கிற? பூஜை பண்ணுறேன் சாமி. யாருடா இது? முருகர் சாமி. ஏண்டா பூஜை எப்படியாடா பண்ணுறது? இல்லை சாமி நான் என்னடா ஏழை, உனக்கு எதுக்குடா பூஜை? பூஜை பண்ணணும்னா நான் எங்கள் வீட்டுக்கு நீ ஒரு நாள் வந்து பாரு, நான் எப்படி பூஜை பண்ணுறேன்னு பாரு. சரி சாமி நீங்கள் கூப்பிடுறீங்க, நான் ஒரு நாள் வர்றேன், வந்து பாருடா. எவ்வளோ பெரிய முருகர் வச்சுருக்கேன், 16 வகை அபிஷேகங்கள், மாப்பொடியிலே இருந்து இளநீ, பன்னீர், சந்தனம் எல்லாம் பண்ணுறேன். நீ என்னமோ மரத்தில் இதுக்கு வருவாராடா சாமி? அதுக்கு தாண்டா வருவார். சரி சாமி உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்ட்டு போயிட்டான். இவரும் போயிட்டார். ஒரு நாள் இந்த பணக்காரர் பூஜை பண்ணிட்டு இந்த மாதிரி தீபாராதனை காட்டிக்கிட்டு திரும்பி பார்த்தாரு. அவன் உட்காந்துருந்தான். யார்? அந்த ஏழை உட்காந்துருந்தான். டேய் எப்படா வந்த நீ அப்படின்னு கேட்டார். சாமி நீங்கள் ஜன்னலை பார்த்துக்கிட்டு அங்கே நோட்டம் இட்டுப்பே உங்கள் மனசு அங்கே போச்சு பார்த்தீங்களா, அப்பமே வந்துட்டேன். என்னடா சொல்கிறேன்? என்ன செஞ்சாராம்? கையில் பூஜை பண்ணார். ஆனால் அவருடைய மனசு என்ன பச்சுன்னா, பக்கத்தில் வாழைத்தோட்டம், இவருடைய தோட்டம்தான். அங்கே வாழை மரத்தில் கொத்து கொத்தா வாழைப்பழம் பழுத்திருந்தது. இவர் மனசு கணக்கு போட்டது. என்ன கணக்கு போட்டது? ஆஹா இன்றைக்கு வாழைப்பழம் இவ்வளவு இருக்குது, ஒரு வாழைப்பழம் 2 ரூபா, 4 பழம் மட்டும் வச்சுட்டு மீதி 4 நாள் 8 நாள் 12 இவ்வளவும் கடையில் போட்டால் இத்தனை ரூபா சேரும், அதை பேங்க்கில் போட்டால் இவ்வளவு. அவர் மனசு எங்கே போயிருக்கு? ஆனால் கை என்ன செஞ்சுது? பூஜை பண்ணுச்சு. இப்போமே நான் வந்துட்டேன். அப்போ இந்த பூஜனையினால் என்னது? பலன் இல்லை. அதான் அரைக்கண நேரம் மட்டிலும் சரண கமலாய நிலையத்தை நினைக்க மனம்தான். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். உருகணும், உருகனதுக்கு அப்புறம் உணர்வுக்கு வந்தால் உருகல் வரும். அதனால தான் குழைத்த 10 பாடினார் மாணிக்க வாசகர் என்ற அளவிலே சொல்லி இன்றைக்கு 2 அடியார் பெருமக்களினுடைய வரலாற்றை உங்களோடு பெருமானின் திருவருளோடும் எம்தம் ஞானாசிரிய பெருமக்களின் குருவருளோடும் சிந்தனை செய்து உங்களுக்கு தெரிந்ததைத்தான் உங்களுக்கு நினைவூட்டி செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.